யாருமே யூடியூப்ல சொல்லாத சில விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் அடுத்த 12 மாதத்துக்கு லீட் கோட் பயங்கரமாக கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். 300 ப்ராப்ளம், 500 ப்ராப்ளம், ஈவன் சில பேர் 800 ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச சில பேர் 3 கோர்ஸ் வாங்கியிருக்காங்க, 4 ரோட் மேப்ஸ் டிஃப்ரெண்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஒரு 10 டெலகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அண்ட் டிஎஸ்ஏ வீடியோ ஒன் ஆஃப்டர் தி அதர் நைட்டு 2 மணி ஆகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அட் தி எண்ட் ஆஃப் 12 months ஒரு சிங்கிள் ஆஃபர் லெட்டர் கூட அவங்க கை கிடைக்காது. நாட் பிகாஸ் தே ஆர் ஸ்மார்ட், நாட் பிகாஸ் தே ஆர் லேசி. இதில் இருக்க முக்கால்வாசி பேர் ஆஃபர் கிடைச்சவங்களை விட அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்களை எதை வச்சு டெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற உண்மையே உங்களுக்கு தெரியல. அவங்க ஏன் ஃபெயில் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க இவ்வளோ நாள் வேற தப்பான ஒரு விஷயத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இண்டஸ்ட்ரி வேற ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணுது. நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்து உங்களோட சீனியர் ஒரு 9 CGPA வச்சிருந்து கூட நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில செலக்ட் ஆயிருக்க மாட்டாரு. அதை பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்க ஒரு சர்வீஸ் பேஸ்ல உட்காந்துட்டு இருந்து உங்களோட ஜூனியர்ஸ் வேற ஒரு கம்பெனில 18 LPA ஃபார் எக்ஸாம்பிள் ரேசர் பே, பேபால் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஆஃபர் கிராக் பண்றதை பார்த்து, ஆனா நீங்க இன்னுமே ஒரு 6 LPA ஜாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் நீங்க ஒரு 200 ஜாப் கிட்ட அப்ளை பண்ணி கடைசி ஒரு 2 மாசத்துல 2 கால் தான் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகவும் தான். அண்ட் நீங்க வேற ஒரு ஜாபுக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னு நல்லாவே ரெடியா இருப்பீங்க. ஆனா ப்ராஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்றதா, டிஎஸ்ஏவை கிரைண்ட் பண்றதா, இல்ல ரெஸ்யூமேல போய் நான் ஃபோக்கஸ் பண்றதா அப்படின்னு குழம்பி போயிருந்தீங்கன்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணுன்றதை நான் சொல்றேன். ஐ கெஸ் என்னோட ஃபேஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா, என் பேர் ஹரிஷ். லாஸ்ட் செவரல் இயர்ஸா பாத்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அண்ட் மல்டிபிள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸை கிராக்கும் பண்ணிருக்கேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இன் ஃபேங் கம்பெனிஸ். நான் நிறைய இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ணிருக்கேன், நிறைய இன்ஜினியர்ஸை ரிஜெக்டும் பண்ணிருக்கேன். அண்ட் தமிழ்நாடு முழுக்க இருக்க நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு நான் மென்டாரும் பண்ணிருக்கேன். வால்மார்ட், சார்ஜி, ஃப்ரெஷ் ஒர்க், ஜோஹோ இந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸ்ல இன்ஜினியர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நிறைய பேருக்கு ட்ரீம் கம்பெனிஸா இருக்கும். ஐ எம் டெல்லிங் யூ, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய ஒன் இம்பார்ட்டன்ட் வீடியோ இதுதான். சோ 100 ரேண்டமான வீடியோஸை பார்க்கறதுக்கு பதிலா இந்த ஒரு வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. எக்கச்சக்கமா வேல்யூ கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இந்த வீடியோ முடியறதுக்குள்ள ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியை எப்படி கிராக் பண்றது, எதுல ஃபோக்கஸ் பண்றதுன்னு ஒரு எண்ட் டு எண்ட் ரோட் மேப் உங்க கையில கிடைக்கும். இந்த வீடியோ தியரி கிடையாது, மோட்டிவேஷன் கிடையாது, நிறைய டிஎஸ்ஏ பிராக்டிஸ் பண்ணுங்க, பிலீவ் இன் யுவர்செல்ஃப் இந்த மாதிரிலாம் இருக்க போறது இல்ல. நான் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி கிராக் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ண மொமெண்ட்ல இருந்து நீங்க ஒரு ஆஃபர் லெட்டர் கையில வாங்குற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நான் சொல்றேன். So here are some promises. By the end of this video, ப்ராடக்ட் கம்பெனிஸ் உங்களை எதை வச்சு டெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸ்பாயிலர் அலர்ட், உங்களோட சீனியர்ஸ் ஆர் ப்ரொஃபசர்ஸ் நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயங்களை பத்தி நம்ம இங்க பேசல. 2026ல எக்ஸாக்டா உங்களுக்கு தேவைப்படுற ஒரு ஸ்கில், இது வரைக்கும் இல்லாத ஒரு ஸ்கில்லை பத்தியும் நம்ம பேச போறோம். ஒரு ஹியூமன் பாக்குறதுக்கு முன்னாடியே உங்க ரெஸ்யூமேவை ஃபில்டர் பண்ணி ஒரு மிஷின் தள்ளுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். லிங்க்டின்ல போய் ஒரு ரெக்ரூட்டர் கிட்ட நீங்க போய் பெக் பண்ணிட்டு இல்லாம இந்த மாதிரி ரெக்ரூட்டர்ஸே வந்து உங்களை ரீச் அவுட் பண்ண வைக்கிறது எப்படின்றதையும் சொல்ல போறேன். ஒரு இன்டர்வியூ ரூம்குள்ள போயிட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தவன கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஃப்ரீஸ் ஆகி இல்லாம நீங்க இது வரைக்கும் பார்க்காத ப்ராப்ளம் கொடுத்தா கூட அதை எப்படி சால்வ் பண்ண போறதுன்னு நான் சொல்ல போறேன். ஒரு ஆஃபர் லெட்டரை எப்படி நீங்க ப்ராப்பரா நெகோஷியேட் பண்றது, சோ தட் 4 to 6 லட்ச ரூபா வரைக்கும் சும்மா நீங்க வந்து டேபிள் விட்டு வர மாட்டீங்க. அண்ட் ரைட் நவ் ஹானஸ்டா நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வணக்கம் டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றேன். அதை பத்தி நம்ம அங்கங்க பேச போறோம். அண்ட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 hours ஆஃப் கண்டென்ட் அதுல பண்ணிருக்கேன். அதோட ரொம்ப கண்டென்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் வெர்ஷன் தான் இந்த வீடியோ. அண்ட் ஹியர்ஸ் மை ப்ராமிஸ், நீங்க என்ரோல் பண்றீங்களோ இல்லையோ, இது வரைக்கும் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பாக்குறதுனால நெக்ஸ்ட் 12 monthsல நீங்க எந்தெந்த ராங் டைரக்ஷன்லாம் போவீங்களோ அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். சோ இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் என்ன எடுத்துக்கோங்க, பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி வெரி டீப். ஓகே, நம்ம இந்த ரோட் மேப்புக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த இடத்துக்கு போக போறீங்கன்றத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் 2022லயோ இல்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியோ நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற ஹைரிங் கேம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இப்ப இருக்க எக்ஸ்பெக்டேஷன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. நீங்க இப்ப யூடியூப்ல கன்சியூம் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த கான்டென்ட் பாத்தீங்கன்னா outdated for our current hiring scenario. And இந்த விஷயம் எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பர் மென்டார்ஷிப்போட ஆக்சுவலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 6 monthsல இதை முடிக்கிற மாதிரி நாங்க கிரியேட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான் வணக்கம் டிஎஸ்ஏ. உங்களுக்கு ஒரு 1 full yearக்கு இதுக்கான அக்சஸ் வந்து கிடைக்கும். அண்ட் 100+ hours ஆஃப் குவாலிட்டியான ரெக்கார்டட் கான்டென்ட்க்கு உங்களுக்கு வந்து அக்சஸ் கிடைக்கும். இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி யூ வில் கெட் தி அக்சஸ் ஃபார் அ வெரி கிரேட் மென்டார். அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோல நம்ம எவ்வளவோ பேசியிருப்போம். கோர் சிஎஸ் பேசியிருப்போம், கிட்டப் பேசியிருப்போம், மெஷின் கோடிங் பேசியிருப்போம், சிஸ்டம் டிசைன் பேசியிருப்போம், டிசைன் பேட்டர்ன்ஸ் பேசியிருப்போம். இது எல்லாமே வணக்கம் டிஎஸ்ஏல கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, எப்படி ஒரு ரெஸ்யூமேவை ரொம்ப டீப்பா கிரியேட் பண்றதுன்றதுக்கான ஒர்க் ஷாப்ல இருந்து ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல்ல என்னென்னலாம் மாத்தணும்னு சொல்லிட்டு நான் நிறைய செட்டிங்ஸ் பார்க்க சொன்னேன்ல, அது என்னென்ன மாத்தணும், எப்படி மாத்தணும், ஒரு ஜாப் ஒருத்தவங்க போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதை அண்டர் 1 hourக்குள்ள டக்குன்னு எப்படி எல்லாருக்கும் முன்னாடி நீங்க போய் அப்ளை பண்றது அப்படின்ற மாதிரி ட்ரிக்ஸ், இது எல்லாமே வந்து
வணக்கம் DSA கவர் பண்ணியிருக்கோம். சரி, வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி சிங்கிள் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கை நம்ம படிப்போம். ஃபார் பிகர் டாபிக்ஸ் லைக் ட்ரீஸ் அண்ட் கிராஃப் நம்ம 2 வீக்ஸ் எடுத்துப்போம். உங்களுக்கு தேவையான ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளா இருக்கும், உங்களுக்கு தேவையான அசைன்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கும். நீங்க எந்த டிசிஷனும் எடுக்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்டிமலான டிசிஷனும் ஆல்ரெடி எடுத்து ரோட் மேப் ரெடியா இருக்கு. நீங்க வந்து ஜாயின் பண்ணி கம்ப்ளீட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும் போதும். இது மட்டும் தானே, எனக்கு ரெக்கார்டிங் கோர்ஸ்லாம் வேணாம், எனக்கு ஆக்சுவலா மென்டர்ஷிப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி 2 லைவ் செஷனும் கண்டக்ட் பண்ணப்படும். அண்ட் அது இல்லாம எல்லா வீக்கெண்ட்ஸுமே ஏதாவது ஒரு பெஸ்ட் லைவ் செஷனுக்கான ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு அன்லாக் பண்ணும். சரி, வெறும் லைவ் செஷன் வந்து நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அது சாதாரண லைவ் செஷன் கிடையாது. ஒன்னு நான் வருவேன், இல்ல அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க இன்ஜினியர்ஸ் வந்து உங்களுக்கு செஷன் எடுப்பாங்க. அவங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நீங்க டைரக்டா இன்டராக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீ சொல்றிய நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி எங்களோட லைவ் செஷன்ல வந்த மென்டார்ஸ்லாம் எங்க ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கூகுள்ல இருக்க இன்ஜினியர்ஸ், அமேசான், பேபால், வால்மார்ட், சார்ஜ்பி, ஃப்ரெஷ்வொர்க்ஸ், ஜோஹோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ண ஆக்சுவலான இன்ஜினியர்ஸ் வந்து நமக்கு செஷன்ஸ் எடுப்பாங்க. இவங்கெல்லாம் இன்டர்வியூவும் எடுத்திருப்பாங்க, இன்டர்வியூ நிறைய கிராக்கும் பண்ணிருப்பாங்க. சரி, இதெல்லாம் சொன்னியே, ரெஸ்யூமே ரிவ்யூன்னு ஒன்று சொன்னியே, அதை யார் பார்ப்போம்னான்னு கேட்டா, உங்களுக்காகவே நானே பில்ட் பண்ண ஏஐ பேஸ்ட் ரிவ்யூ டூலும் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ஹியூமன் ரிவ்யூவும் இருக்கும். இதையும் தாண்டி நீங்களா போயிட்டு தேடி தேடி அப்ளை பண்ண தேவையில்ல. உங்களுக்கு தேவையான ஜாப்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல, அதுவும் வெரிஃபைடு ஸ்கேம்லாம் இல்லாத லிங்க்ஸா தான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. அதையும் தாண்டி லீட் கோடுக்கான கான்டெஸ்ட் குரூப்பும் இருக்கும். அதுக்கான ரிமைண்டரும் உங்களுக்கு ப்ராப்பரா வரும். எல்லாரும் ஜாலியா உட்காந்து சண்டே காலையில உட்காந்து நாங்க கோட் பண்ணுவோம். அண்ட் சண்டே காலையில நிறைய நோட்டிபிகேஷன் வந்தா எங்களை குத்தம் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லா கோடர்ஸும் செம்ம ஆக்டிவா இருப்பாங்க அந்த டைம்ல. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா, இது எல்லாமே நாங்க தமிழ்லயே கவர் பண்றோம். நீங்க எந்த லாங்குவேஜ்ல திங்க் பண்றீங்களோ அதே லாங்குவேஜ்ல லேர்ன் பண்ணலாம். அண்ட் யாரெல்லாம் என்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். நீங்க ஒரு மேஜிக் பில் எனக்கு கிடைச்சா போதும், நான் இதுல ஜாயின் பண்ணா எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க. ஐ ஹோப் இவ்வளோ ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த மைண்ட் செட்ல இருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். உங்களால ஒரு வீக்குக்கு அட்லீஸ்ட் 3 hours கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சா இதை கண்டிப்பா உங்களால 6 monthsல கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க ஃபாலோ பண்ணாதான் ஒர்க் ஆகும். வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்தா அது ஒர்க் ஆகாது. எனக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே தெரியாது அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் என்ரோல். டிஎஸ்ஏன்றது நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அப்ளை பண்ற ஒரு டெக்னிக். ஸோ ப்ரோக்ராமிங்கே தெரியாது அப்படின்னா தென் இட் இஸ் நாட் த ரைட் ஃபிட் ஃபார் யூ. தென் இட் மைட் நாட் பி த ரைட் ஃபிட் ஃபார் யூ. சரி, யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் இல்லைனா ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட், நீங்க வந்துட்டு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி கிராக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணலாம். இல்ல நான் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் ப்ராடக்ட் பேஸ் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் ஜாயின் பண்ணலாம். நீங்க ரேண்டமா ஒரு 6 மாசம் வந்து கிரைண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க, ஆனா எந்த ரிசல்ட்ஸும் வரல அப்படின்னா நீங்க தான் கண்டிப்பா ஜாயின் பண்ணணும். எங்க டீம் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு 40,000 ரூபாய்க்காச்சும் வந்து செல் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கம்பீட் பண்றது பாத்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய்க்குலாம் கோர்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட நம்ம வந்து கம்பீட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஸ்டில் அந்த லெவலுக்கு போக வேணாம், நம்மளால கண்டிப்பா குவாலிட்டியும் கொடுக்க முடியும், அது அஃபோர்டபுளா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் டீம் கிட்ட நான் பயங்கரமா சண்டை போடுவேன். ஃபேங்க் இன்ஜினியர்ஸ், கூகுள்ல ஒர்க் பண்றவங்க, அமேசான்ல ஒர்க் பண்றவங்க வந்துட்டு நம்மளோட கான்டென்ட் பார்த்துட்டு ஏங்க இதை படிச்சா உண்மையிலே நிறைய கம்பெனி வந்து கிராக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கிரெடிபிளா நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஐ எம் வெரி ஷுர் அபவுட் த ப்ராடக்ட். உங்களுக்கு கண்டிப்பா அந்த ரிசல்ட் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். ஆனாலே எனக்கு வந்துட்டு அதிகமா பிரைஸ் வைக்கணும்ன்றது விருப்பம் இல்லை. வணக்கம் டிஎஸ்ஏயோட ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 15,000 plus GST வரும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த ப்ரோக்ராம்ல இருந்து நீங்க ஒரு 7 LPA ஜாப் வந்து லேண்ட் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போட்ட பணத்தை 5 மடங்கு அதிகமா ஜஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரில இருந்து உங்களால எடுக்க முடியும். லைஃப்ல 5 மடங்கு தர ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்டா யூ நோ த ஆன்சர். அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரகு வந்து 8 வருஷம் வெயிட் பண்ணாரு, கார்த்திக் வந்து 3 times வந்து ரிஜெக்ட் ஆனாரு. ஆனா 2 பேருமே ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, அவங்க லைஃபே அதை சேஞ்ச் பண்ணிருச்சு. அந்த ரியல் டிசிஷனை உங்க கண்ணு முன்னாடி நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்க ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அது ஆல்ரெடி ஒர்க் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்களோ அதை இன்ஸ்பிரேஷனா எடுக்காதீங்க, அது எல்லாத்தையும் உட்காந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரக்சர்டு பார்த்த ஒழுங்கா உட்காந்து நெக்ஸ்ட் 6 monthsக்கு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஹெல்ப் கேட்கறதுக்கு கூச்சப்படாதீங்க. நீங்க எடுக்க வேண்டிய டிசிஷனை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன், போய் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். இனிஷியலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5 டிஃபரெண்ட் ஷிஃப்ட் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஹையரிங் ரொம்பவே ஹார்டரா மாறிடுச்சு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி மாறல, ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வேலை. புரியலையா? நானே சொல்றேன். 2026ல ப்ராடக்ட் கம்பெனிஸ் இது வரைக்கும் ஹையர் பண்றதை விட ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. ரேசர்பே, ஜெப்டோ, கிரெட், ஸ்லைஸ், சார்ஜ்பி இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் ஃப்ரெஷர்ஸ்க்கே 15 ல இருந்து 20 LPA வரைக்கும் பே பண்றாங்க. ஆனா அந்த பார் பயங்கர ப்ரூட்டலா இருக்கு. 5 ரவுண்டு 6 ரவுண்டு சில டைம் 8 ரவுண்ட்லாம் வைக்கிறாங்க. இதுல வெறும் டிஎஸ்ஏ மட்டும் கேட்கறதுல டிஎஸ்ஏ, சிஸ்டம் டிசைன், மெஷின் கோடிங், பிஹேவியரல் ரவுண்டு, ஹையரிங் மேனேஜர், லீடர்ஷிப் இப்படின்னு ஃபில்டர் மேல ஃபில்டரா போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே, முதல் ஷிஃப்ட்டை பார்த்தாச்சு. அடுத்த ஷிஃப்ட் நம்ம கண்டிப்பா
இக்னோரே பண்ண முடியாத ஒரு ஷிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஐ. எல்லாரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் சரி, எல்லாரோட ஒர்க்கிங் பேட்டர்ன்ஸையும் சரி எல்லாத்தையுமே மாத்திருச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி டிஎஸ்ஏ உட்காந்து மாங்குன்னு கிரைண்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு டெக் ஸ்டாக்ல ஒரு ப்ராஜெக்ட் நல்லா பண்ணியிருந்தீங்கனாலே உங்களால ஒரு நல்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியை கிராக் பண்ண முடியும். ஆனா இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சியரா, அமேசான் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐ நேட்டிவ் இன்டர்வியூஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ அமேசான்ல நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன், ஒரு ரவுண்ட்ல ஏஐல உங்களுக்கு வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அதை வந்து நீங்க பில் பண்ணி காட்டணும். இது டிஎஸ்ஏ மாதிரி கிடையாது. அது இல்லாம டிஎஸ்ஏவையும் சேர்த்து கேட்கறாங்க. இது ஒரு புது ட்விஸ்ட். மெட்டால பாத்தீங்கன்னா இதை ப்ராடக்ட் சென்ஸ் வித் ஏஐ ரவுண்ட் அப்படின்னு சொல்லி புதுசா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. கூகுள்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் மேனேஜரோட இன்டர்வியூல இதே மாதிரி சிமிலரா வந்து மாத்திருக்காங்க. இந்தியால பாத்தீங்கன்னா இந்த சேஞ்ச் ரொம்ப டிராஸ்டிக்கா இல்ல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் நான் பேசுற ஒரு சீனியருமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு கேண்டிடேட்டும் ஏஐ நல்லா யூஸ் பண்ண தெரியாத ஒரு கேண்டிடேட்டையும் அவங்க ஈக்குவலா தான் பாக்குறாங்க. சோ ஒரு 3-4 இயர்ஸ்ல நான் அப்பியர் ஆன டைம்ல ஏஐன்னு ஒன்னு இல்லவே இல்லை. ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன் கண்டிப்பா ஏஐ கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஷிஃப்ட் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்யூமேவை ஹியூமன்ஸ் ரிவ்யூ பண்றதே பயங்கரமா கம்மியாயிடுச்சு. இப்ப எல்லாமே ஏஐ தான் பண்ணுது. இதை நீ எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ ஹவ் பர்சனலி பில்ட் அன் ATS சிஸ்டம் as a part of my job. அதுல பாத்தீங்கன்னா நாங்க ஆயிரக்கணக்கான ரெஸ்யூமேஸை ஆல்ரெடி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம். 2026ல 99% ஆஃப் ஹைரிங் மேனேஜர் அவங்களோட ஹைரிங் ஃபனல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஏஐ கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. உங்க ரெஸ்யூமேவை ஒரு ஹியூமன் பாக்குறதுக்கு முன்னாடியே ஏஐ பார்த்து ஃபில்டர் பண்ணி அதுக்கு ஸ்கோர் போட்டு தனியா ஓரமா வச்சிரும். நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு இந்த விஷயம்லாம் தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு 2-3 பேஜுக்கு நல்லா டைம்ஸ் நியூமரில் போட்டு சூப்பரா எழுதி நிறைய கீவேர்ட்ஸ்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. ஆனா ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. ஏன் கால் பேக் வரலன்னு சொல்லி திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. அது என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்து ஷிஃப்ட் 4. நீங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அவுட்புட் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற காலம் போய், நீங்க அவுட்புட் வருதோ இல்லையோ, நீங்க ப்ராப்ளமை எப்படி நீங்க அப்ரோச் பண்றீங்க, அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்றத கண்டிப்பா பாக்குறாங்க. சோ இந்த பேட்டர்ன் திங்கிங் அப்படின்றத ப்ராப்ளம் சால்விங்கை விட அதிகமா வந்து எடை போடுறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த SD ஷீட்ல 450 ப்ராப்ளம் இருக்கு, இதை போடு, இந்த ஷீட்ல 300 ப்ராப்ளம் இருக்கு, இதை போடு அப்படின்ற மாதிரி தான் அட்வைஸ் கொடுத்தாங்க. ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்மார்ட்டஸ்ட் இன்ஜினியர் கூகுள்ல, அமேசான்ல இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களே 150ல இருந்து 200 கொஸ்டின்ஸ் தான் வந்து சால்வ் பண்ணிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே பேட்டர்ன் பேஸ்ட் லேர்னிங்க்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இன்டர்வியூல டைரக்டா போயிட்டு டாப் 150 லீட் கோட் கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு வந்து கேட்க போறது இல்ல. அவங்க இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு ப்ராப்ளம் கேட்கணும் அப்படின்றத அவங்களோட ஆசை. அதுக்கு நீங்க ஆன்சர் கொடுக்குறீங்களோ இல்லையோ, அதுக்கு நீங்க எந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங்க அப்ரோச் பண்றீங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதா இன்டர்வியூவே. உங்களுக்கு தெரியாத ஒரு பேட்டர்ன், உங்களுக்கு தெரியாத ஒரு ப்ராப்ளம் புதுசா கொடுத்தா அதை நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க, எந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்கறீங்க அப்படின்றத யூசுவலாவே வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இப்ப அதை ரொம்பவே அதிகமா அனலைஸ் பண்றாங்க. அண்ட் தென் ஷிஃப்ட் 5 என்னதான் ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் செம்மையா இல்லைனாலும் ஐக்யூ வந்து பயங்கரமா இருக்கு, அவங்களால ப்ராப்ளம் செம்மையா சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா அவங்கள இன்ஜினியரா ஈஸியா வந்து எடுத்துருவாங்க. இதை நானே பர்சனலா என்னோட சீனியர்ஸ் கிட்ட நான் நோட் பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ அந்த கேம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ யாரெல்லாம் நல்லா கம்யூனிகேட் பண்றாங்களோ அவங்கள தான் எடுக்கிறாங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் போயிட்டு டைரக்டா தேவையான கோட கிட்டப்ல இருந்தோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல இருந்தோ எடுப்பாங்க, இல்லைன்னா அவங்களே வந்து மேனுவலா கோட் அடிப்பாங்க. ஆனா இப்போ எல்லாருமே ஏஐ கிட்ட பேசி அந்த கோடை வாங்கணும். அதுக்கு ப்ராப்பரா உங்களோட தாட் ப்ராசஸை கம்யூனிகேட் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டா மாறிடுச்சு. அண்ட் உலகத்துல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரிமோட் கம்பெனிஸ் அண்ட் ரிமோட் ஒர்க் கல்ச்சர், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா வளர்ந்து வரதுனால கம்யூனிகேஷனை ரொம்ப அதிகமாவே வந்து மதிப்பிடுறாங்க. இதுதான் நான் சொன்ன மேஜரான மார்க்கெட்ல இருக்க 5 ஷிஃப்ட்ஸ். இப்பயுமே நிறைய இன்ஜினியர்ஸ் ஃபெயில் ஆகிற ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். ஏன் அப்படின்னா நீங்களும் அதே விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, so here I'm going to list out 5 reasons why you are failing. இந்த பார்ட் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்க ஒரு சில விஷயத்தை கூட நான் லிஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து நீங்க பேடா ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் லிஸ்ட் பண்ணல. ஆனா நீங்க ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களால எஸ்கேப்பே ஆக முடியும். அதனால தான் இந்த 5 ரீசன்ஸை என்ன ஆனாலும் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணியிருக்கேன். ரீசன் நம்பர் 1, நீங்க ரேண்டமா லேர்ன் பண்றது. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு அரேல ஒரு வீடியோ பார்ப்பீங்க. யூடியூபோட அல்காரிதம் என்ன பண்ணுவோம், சரி அரேல வீடியோ பார்க்கறான், வேற ஏதாவது வீடியோ காட்டும்னு சொல்லிட்டு டைனமிக் ப்ரோக்ராமிங்ல ஒரு வீடியோ காட்டும். நீங்க அதையும் பார்த்துட்டு அந்த கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் யூடியூப் வந்துட்டு பரவாயில்ல அட்வான்ஸ்டா பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிஸ்டம் டிசைன்ல இருந்து ஒரு வீடியோ காட்டும். நீங்களும் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜம்ப் போயிட்டு ரேண்டமா ரிகர்ஷன் வீடியோ பார்ப்பீங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 100 வீடியோ இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. உங்களை நிறுத்தி ஒரு 5 பேட்டர்ன் உனக்கு நல்லா தெரியும், தம்மு கொடுத்தா உன்னால சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டா நிறைய பேர் இங்க திணறி நிப்பீங்க. ஏன்னா ரேண்டமான கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுமே தவிர லேர்னிங் அங்க நடக்காது. அடுத்த ரீசன், நீங்க ப்ராப்ளம் சால்விங் பண்றீங்களே தவிர பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ண கத்துக்கவே மாட்டீங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போயிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து லீட் கோட்ல பாக்குறீங்க, அதை நீங்க சால்வ் பண்றீங்க, யூ ஃபீல் குட், அண்ட் தென் நாளைக்கு அந்த சொல்யூஷன் மறந்து போயிடும், விச் இஸ் ஃபைன். அடுத்த வாரம் இதே மாதிரி கொஸ்டினுக்கு ஒரு ஸ்லைட் வேரியேஷன் உங்களுக்கு இன்டர்வியூல கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க நீங்க கம்ப்ளீட்டா பிளாங்கா இருந்தீங்கன்னா அப்பதான் நீங்க வெறும் ப்ராப்ளம் மட்டும் நீங்க சால்வ் பண்றீங்களே தவிர அந்த பேட்டர்னை நீங்க யோசிக்கவே இல்லை. ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி வந்து 500 ப்ராப்ளம் இவன் சால்வ் பண்ணிட்டான், இவனை ஹையர் பண்ணலாம் அப்படின்னா ஹையர் பண்ண மாட்டாங்க. தே ஹையர் பீப்புள் ஹூ கேன் ரெகக்னைஸ் பேட்டர்ன்ஸ். இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஜோவில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த டைம்ல எனக்கு லிட்டரலி பேட்டர்ன் ரெகக்னிஷன் தான் கேட்டாங்க. என்னன்னா ஒரு 3 பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, 4வது பேட்டர்ன் என்ன வரும் அப்படின்னு எனக்கு கெஸ் பண்ண சொன்னாங்க. இது உண்மையாலே பேட்டர்ன் ரெகக்னிஷன் தான். இதுதான் முன்னாடிலாம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கா இருந்துச்சு. அதை தாண்டி நீங்க டைரக்டா கோடிங்ல எந்த அளவுக்கு வந்து பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்றீங்க அப்படின்றது தான் டிஎஸ்ஏ. சரி, ஓகே, தட்ஸ் ஃபைன். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ரெஸ்யூமே தான் ஆக்சுவலான ப்ராப்ளம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நான் நிறைய பேர்கிட்ட நோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பர்சனலி 300 ரெஸ்யூமேக்கு மேல நானே ரிவ்யூ பண்ணியிருக்கேன். உங்க ரெஸ்யூமேல தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா என்கிட்ட வந்து 300 ரெஸ்யூமேவே அப்படிதான் சொன்னாங்க, ப்ரோ சூப்பரா பண்ணிட்டேன் ப்ரோ, நீங்க ஒரு ரிவ்யூ மட்டும் பண்ணா போதும்னு சொல்லிட்டு. ஒரு ரெஸ்யூமே கூட நான் 10 மிஸ்டேக் மேல கண்டுபிடிக்காம இருந்ததே கிடையாது. இந்த விஷயம் தான் ரியலி ப்ரோக் மை ஹார்ட். ஏன்னா நானே அந்த தப்பை பண்ணியிருந்தேன். என்னோட ரெஸ்யூமே வேற லெவல்ல இருக்கும். எங்க காலேஜ்ல போயிட்டு நான் ப்ரொஃபஸர்கிட்ட காட்டினா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னோட கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா என்னோட ரெஸ்யூமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா ஒரு இண்டஸ்ட்ரியில எடுத்துட்டு போய் கொடுத்து நான் ரிவ்யூ வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, கூகுள் இன்ஜினியர் பார்த்து என்னடா இப்படி வச்சிருக்க, இதெல்லாம் மாத்தணும்னு ஈஸியா அவங்க சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி நான் எடுத்துட்டு போய் ஒரு அமேசான் இன்ஜினியர் கிட்ட கொடுக்குறேன், அப்படியே அவங்க கம்ப்ளீட்டா வேற மாதிரி ரிவ்யூ பண்றாங்க. நான் வந்துட்டு சரி ஓகே நம்ம ப்ராப்பரா ஒரு ரெஸ்யூமே ரிவ்யூ எடுப்போம்னு சொல்லி என்னோட ஒன் ஆஃப் த மென்டார் பாத்தீங்கன்னா நம்ம மேட்லாப்ன்ற சாஃப்ட்வேர்லாம் இருக்குல்ல, சோ அங்க ஒர்க் பண்ற ஒரு இன்ஜினியர், அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து கேட்கறேன். அவர் எனக்கு டீடைலா வந்து 1 hour என்னோட ரெஸ்யூமேல ரிவ்யூ பண்ணி இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னாரு. அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றேன். அதுக்கப்புறம் அமேசான்ல ஷார்ட் லிஸ்ட் ஆகுது, பேபால்ல ஷார்ட் லிஸ்ட் ஆகுது, எல்லா இடத்துலயும் ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகுது டக்குன்னு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்யூமே ரெடி பண்ணிட்டேன், நான் வந்து அப்ளை பண்றேன், எனக்கு கால் பேக்கே வரல, இந்த மார்க்கெட் தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இருப்போம். அண்ட் இதையும் தாண்டி சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த எக்கனாமி சரியில்லை, என் காலேஜ் வந்து 3rd tier, அதனால தான் என்னோட ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகலன்ட்டு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களோட காலேஜ் நேமும் டைரக்டா ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப பெரிய கோரிலேஷன்லாம் கிடையாது. இப்போ வந்து எல்லா கம்பெனியும் அதை தாண்டி ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அதை எப்படி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்க, உங்க ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்கு, அது எவ்வளவு டெக்னிக்கலா இருக்கு, அது என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதை நீங்க வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்களா, அதனால என்ன இம்பாக்ட் கிடைச்சது, அந்த ரிசல்ட்டை நீங்க எப்படி குவான்டிஃபை பண்ணீங்க, அந்த குவான்டிஃபிகேஷனுக்கு நீங்க எப்படி வந்துட்டு டேட்டாவை அனலைஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்றதான் இங்க இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் யாருமே பண்றது இல்ல. நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன், நெட்ல இருந்து எடுத்தேன், யூடியூப்ல இருந்து காப்பி பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு நான் தான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன், நான் தான் ரெஸ்யூமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், பங்க்சுவேஷனல் எரர், கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகும், அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம ஸ்கில்ஸை போட்டு வச்சிருப்பாங்க, அப்புறம் கெரியர் அப்ஜெக்டிவ்ல போய் சம்மரி போட்டிருப்பாங்க, சம்மரியில போயிட்டு கெரியர் அப்ஜெக்டிவ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் நான் பார்த்திருக்கேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மேட்டை தப்பா போட்டுருவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு 2 பேஜ்ல வந்து ரெஸ்யூமே பண்ணுவாங்க, ஆனா தேவைப்பட்டிருக்காது அந்த இடத்துல மெஷரபிளான இம்பாக்ட போட மாட்டாங்க. காலேஜ் இமெயில் வச்சு கம்பெனி போனதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணுவாங்க. இதை விட மோசமா நிறைய பேர் போட்டோவெல்லாம் எடுத்து ரெஸ்யூமேல அப்ளை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உங்க சைட்ல நான் குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா யாருமே உங்ககிட்ட என்னென்னலாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லவே இல்லை. அண்ட் தென் ரீசன் நம்பர் 4, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசன், என் லைஃப்ல பட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க ஒரு ரீசன். உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான மென்டார் இல்லாதது ரொம்ப பெரிய பிரச்சனை. அது ஒரு மென்டார் வந்தாதான் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு நாள் நம்ம எவ்வளவு தப்பா இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு. என்னால என்னோட ஸ்கில்லுக்கு 20 lakhs தருவாங்கன்ட்டு என்னால பிலீவ் பண்ணவே முடியல. எனக்கு ஸ்விக்கில இருந்து ஒரு இன்ஜினியர் ரொம்ப க்ளோஸா வந்து பழகுனாங்க. அவங்க தான் சொன்னாங்க, ஹரிஷ் உன்னோட டேலண்ட் ஆல்ரெடி வந்து இந்த பார்ல தாண்டிருச்சு, நீ கண்டிப்பா இந்த கம்பெனிஸ்லாம் நீ ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நான் ட்ரை பண்ணேன். எனக்கு சுத்தமா அப்போ வரைக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த மென்டார் அன்னைக்கு எனக்கு கொடுத்த நம்பிக்கை தான் இன்னைக்கு என்னால 20 lakhs மேல ஈஸியா சம்பாதிக்க முடியுது. சரி, நீங்க ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஸ்டக் ஆயிட்டீங்க, யார்கிட்ட போய் கேட்பீங்க? உங்களோட அப்ரோச் கரெக்டா இல்ல தப்பா அப்படின்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். நிறைய பேர் ப்ரூட் ஃபோர்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, டெஸ்ட் கேசஸ்லாம் பாஸ் ஆயிடுச்சு, ஓகே ஃபைன் நான் வந்துட்டு ப்ராப்ளம் சால்வர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ப்ராப்ளம் எடுத்தா நீங்க என்னென்ன கேள்வி கேட்கறீங்க, எப்படி நீங்க கோட் எழுதுறீங்க, அந்த கோடோட குவாலிட்டி எப்படி இருக்கு, இதெல்லாமும் மேட்டர். அண்ட் இந்த ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் வந்து போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க, ஃபெயில் ஆயிருப்பீங்க, ஆனா ஏன் ஃபெயில் ஆனு சொல்லவே மாட்டாங்க. இது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க எதனால ஃபெயில் ஆனீங்கன்ட்டு? நீங்க என்ன தப்பா பண்றீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னலா ஒரு ஆள் சொன்னாதான் உங்களால கண்டுபிடிக்கவே முடியும். அண்ட் உண்மையை சொல்ல போனா யூடியூப் கமெண்ட் செக்ஷன் ஒரு மென்டார்ஷிப் கிடையாது. 10,000 பேர் 20,000 பேர் இருக்கிற ஒரு டெலிகிராம் குரூப்பும் மென்டார்ஷிப் கிடையாது. ஏன்னா அவங்கள ஸ்டேஞ்சஸ், அவங்க உங்க மென்டார் கிடையாது. அண்ட் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, இல்ல ப்ரோ என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு மென்டார் பண்ணுவான் அப்படின்ட்டு. உங்க ஃப்ரெண்டும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களும் கரெக்டான மென்டார் கிடையாது. ஒரு மென்டார்ன்றவங்க எப்படி இருக்கணும்னா, நீங்க அவங்க இருக்கிற பொசிஷனுக்கு போறதுக்கு நீங்க டிசைட் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் நீங்க சூஸ் பண்ற மென்டார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அண்ட் அவங்களுக்கு அதர் சைட் ஆஃப் த டேபிள் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தட் இஸ் கம்ப்ளீட்லி a different category. இப்போ ரீசன் நம்பர் 5, நீங்க ரேண்டமா போய் அப்ளை பண்ணுவீங்க, அதுக்கப்புறம்
நீங்க லிங்க்டின் போறீங்க, ஒரு ஜாபை பாக்குறீங்க, அதுல வந்து ஈஸி அப்ளை கிளிக் பண்றீங்க, 200 தடவை ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் திருப்பி வரல. இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை ஹையர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த குட் இன்ஜினியர்ஸ் எப்படியாவது ரெஃபரல் மூலியமா வந்துருவாங்க, ஹைரிங் டிரைவ்ல வந்துருவாங்க, இல்லனா கியூரேட்டட் கம்யூனிட்டிஸ் மூலியமா வருவாங்க, ஹேக்கத்தான்ஸ் மூலியமா வருவாங்க. இதையும் தாண்டி பக்காவான ஒரு ரெஸ்யூமேவோட உள்ள வருவாங்க. ஈஸி அப்ளை எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. அண்ட் இன்னொரு ட்ரூத் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க லிங்க்டின்ல பாக்குற மோஸ்ட் ஆஃப் த ஜாப் ஓப்பனிங்ஸ்க்கு உண்மையா ஜாப் ஓப்பனிங் இருக்காது. கம்பெனிலேயே இன்டர்னலா ஆல்ரெடி ஒரு கேண்டிடேட்டை இன்டர்னல் ஸ்விட்சுக்கு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட ஜாப் போஸ்டிங் சும்மா போடுவாங்க, அதுல இருந்து ஹைரிங் நடக்காது. இந்த மாதிரி நிறைய கேசஸ் நான் பர்சனலாவே பார்த்திருக்கேன். ஆனா ஹரிஷ், நீ பாட்டுக்கு வந்துட்டு ரீசன்ஸ் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்க, இது எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனும் நானே சொல்றேன். ஆனா இட் இஸ் கோயிங் டு பி வெரி டீப். ஸோ நோட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. இது எல்லாமே எப்போ ஃபிக்ஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கணும், நீங்க போய் அப்ரோச் பண்ற மாதிரி ஒரு மென்டார் இருக்கணும், உங்களை மாதிரியே லைக் மைண்டட் பீப்புள் ஒரே டைரக்ஷன்ல போற ஒரு கம்யூனிட்டி தேவைப்படலாம். நமக்கு இருக்க இஷ்யூஸ் எல்லாம் பார்த்தாச்சு, என்னென்ன பிரச்சனை நம்ம சைட்ல இருக்குன்றது தெரிஞ்சாச்சு. இப்போ ஆக்சுவலான ரோட் மேப்ல போவோம். ப்ராடக்ட் கம்பெனியை கிராக் பண்றது ஒன் சிங்கிள் ஸ்கில் கிடையாது. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு ஸ்கில் இருந்தா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியை கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியை கிராக் பண்றதுக்கு உங்களுக்கு மல்டிபிள் ஸ்கில்ஸ் வேணும். மல்டிபிள் ஸ்கில்லையும் நீங்க டாப்பா இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியை கிராக் பண்றவங்க இது எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஃபெயில் ஆகிற நிறைய பேர் வந்து இதுல இருந்து ஒரு 2-3 மட்டும் தான் கவர் பண்ணிருப்பாங்க, மீதெல்லாம் அசால்ட்டா விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ அந்த 10 ஸ்கில் என்னன்னு சொல்லிட்டு ஒன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், டிஎஸ்ஏ. டிஎஸ்ஏல ப்ராப்ளம்ஸை தாண்டி பேட்டர்ன்ஸை கற்றுக்கணும். அதுக்கு அடுத்தது சிஸ்டம் டிசைன். இப்பயுமே ஃப்ரெஷர்ஸ்க்கு சில கம்பெனிஸ்ல எல்எல்டியும் கேட்குறாங்க, ஹெச்எல்டியும் கேட்குறாங்க. இது லோ லெவல் அண்ட் ஹை லெவல் டிசைன்னு சொல்லுவோம், நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது கோர் சிஎஸ். கோர் சிஎஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பிரின்சிபல்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல கோட் எழுதுறதுக்கும், ப்ராப்பராக ஒரு டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறதுக்கும், ஒரு சர்வரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நெட்வொர்க் மூலமா உங்கள் பேக்கெட்ஸ்லாம் எப்படி போகுதுன்னு ஒரு என்டையர் லைஃப் சைக்கிளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராப்பரான இன்ஜினியராக மாற்றுறதுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்தது GitHub யூஸ் பண்ண தெரியணும், அதில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும். இது உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கை காட்டும். அதுக்கு அடுத்த ஸ்கில் 2026க்கான ரொம்ப ஸ்பெஷலான ஸ்கில் ஏஐ ஸ்கில். இந்த ஏஐன்றது நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணி இதை பில்ட் பண்ணிருக்குமா, அதை பண்ணிருக்குமா அப்படிலாம் கிடையாது. ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏஐ பேஸ் பண்ணி நிறைய காமனான டேர்ம்ஸ் இருக்கு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எம்சிபினா என்ன, ரேக்னா என்ன, மாடல்னா என்ன, கான்டெக்ட்னா என்ன, ஹலுசினேஷன்னா என்ன, ஹார்னஸ்னா என்ன, எப்படி நீங்க டூல்ஸ் வந்து கனெக்ட் பண்றது, எப்படி வந்து சிஎல்ஐ யூஸ் பண்றது, எப்படி வந்து நீங்க ஏபிஐ கால் மேக் பண்றது, இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ண ப்ராப்பரா கத்துக்கணும். அண்ட் தென் ரெஸ்யூமே. இந்த ஒரு பேஜ் உங்களுக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் பண்ணி வைக்கும். அதுக்கு அடுத்து 7வது ஸ்கில் லிங்க்டின். நீங்க போய் அப்ளை பண்றதை ஸ்டாப் பண்ணி அவங்களே உங்களை வந்து எப்படி ரீச் அவுட் பண்ண வைக்கிறது அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணுங்க. அண்ட் தென் பிஹேவியரல் அண்ட் ஸ்டார் ஸ்டோரிஸ். ஃபர்ஸ்ட் இந்த பிஹேவியரல் இன்டர்வியூ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நிறைய பேருக்கு தெரியல, அது என்னன்றதை கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டார் பேட்டர்ன். ஸ்டார் பேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் வந்து புரிஞ்சு வச்சிருப்பீங்க, ஆனால் அது கிடையாது. ஸ்டார் பேட்டர்னா என்னன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதோ அப்ளை பண்ணுறதோ இன்டர்வியூ ஸ்கில் கிடையாது. அந்த இன்டர்வியூ ரூமில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, என்னென்ன விஷயம் பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது, இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது உங்களோட வேர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஸ்கில் ஆஃபர் நெகோசியேஷன். ஆஃபர் நெகோசியேஷன் இங்க இருக்கிற முக்காவாசி பேருக்கு ஒரு டேபுவான டாபிக்காவே இருக்கு. எக்ஸ்ட்ராவா வேற பேசி நம்ம வேலைக்காக காசு வாங்கணுமா அப்படின்றதையே நிறைய பேர் இங்க தப்பா பாக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பில்லருக்குள்ள டீப்பா போலாம். இங்க நிறைய பேர் வந்துட்டு டிஎஸ்ஏ பத்தி பேசிட்டு இருப்பாங்க, ஆனா ஒரு சில விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அது என்னன்றதை நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட், டிஎஸ்ஏன்றது கோடிங் பத்தினது கிடையாது. இது வந்துட்டு ஒரு டெக்னிக். ஃபர்ஸ்ட் டிஎஸ்ஏ எதுக்கு கேட்கறாங்க அப்படின்றத புரிஞ்சுப்போம். டிஎஸ்ஏன்றது நான் வந்து டிஎஸ்ஏ கத்துக்கிட்டேன் அப்படின்னா நீ வந்து செம்மையான கோடரான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. டிஎஸ்ஏ தெரியாம நல்ல கோடர்ஸும் இருக்காங்க. ஆனா நீங்க எப்ப இந்த கம்பைலர் லெவல், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லெவல், இல்லனா வந்துட்டு ஒரு புது டெக்னாலஜியை கிரியேட் பண்ண போறீங்களோ அப்ப டிஎஸ்ஏ இல்லாமலாம் உங்களால எதுவும் பண்ண முடியாது. சரி, டிஎஸ்ஏ பண்ணாலே அவன் நல்ல இன்ஜினியரா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஈஸியா ஆமான்னு சொல்லிடுவேன். ஆனா அதையும் தாண்டி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு. டிஎஸ்ஏன்றது எதுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க? ஒருத்தர் வந்துட்டு ஐஐடி இல்ல என்ஐடில வந்து போய் கிராக் பண்றான் அப்படின்னா அவரு ஜேஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பாரு. ஆனா ஜேஇ கிராக் பண்ணதுனால நீ இன்ஜினியர் கிடையாது. ஜேஇ கிராக் பண்ணா நீ இன்ஜினியர் ஆகிறதுக்கு படிக்கிறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்னா நீட்ன்றதை கிளியர் பண்ணாதான் உங்களால உள்ள போக முடியும். அதுக்கு நீட் முடிச்சாலே நீங்க எம்பிபிஎஸ் கிடையாது, நீங்க டாக்டர் கிடையாது. அதே மாதிரி தான் டிஎஸ்ஏ நல்லா தெரிஞ்சாலே நீங்க இன்ஜினியர் கிடையாது. டிஎஸ்ஏ அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் an eligibility to write better software and to work with complex software. ஓகேங்களா? அவ்வளவுதான். இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான் முக்காவாசி கம்பெனிஸ் பாக்குறாங்க. ஆனா இட் இஸ் நாட் ஜஸ்ட் an entrance எக்ஸாம். அதை நம்ம அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க நம்ம பண்ற ப்ராப்ளம் சால்விங் ஆக்சுவலா நம்மளால வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு இன்டர்வியூ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் இருக்கு. நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து கேட்டகரைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஸ்லைடிங் விண்டோவா, இல்ல 2 பாயிண்டரா, இல்ல கிராஃபா, டிபியா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இதை ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால வந்து கேட்டகரைஸ் பண்ண முடிஞ்சாலே நீங்க ஆல்ரெடி 70% வின் ஆயிட்டீங்க. மீதி எல்லாமே வந்து எக்ஸிகியூஷன் தான்.
சப்போஸ் உங்களால அதை பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இனிஷியலி ப்ரூட் ஃபோர்ஸ் வச்சு எப்படியாவது அதை சால்வ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் டைம் லிமிட் எக்ஸீட்னு வரும், அதுக்கப்புறம் பேனிக் ஆவீங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. இந்த எக்ஸாக்டான விஷயம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ்ல நடக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 30 பேட்டர்ன் சொல்றேன். அந்த 30 பேட்டர்னுக்கும் ஒரு பேட்டர்னுக்கு ஒரு வாரம்னு உட்காந்து மாங்குன்னு படிச்சு ஒழுங்கா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா பார்த்த உடனே இந்த ப்ராப்ளம் மோஸ்ட்லி இந்த பேட்டர்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 30 பேட்டர்ன் என்னன்னு சொல்லி நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன், பாஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, 2026ல ஆக்சுவலா எப்படி நான் டிஎஸ்ஏ சால்வ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா 500 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. இது ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு அட்வைஸ். கரெக்டான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் எடுத்து அந்த பேட்டர்னில் 5 to 8 வேரியேஷன் ப்ராப்ளம், அதாவது ஒரே மாதிரி ப்ராப்ளம் இல்லை, அந்த பேட்டர்னில் என்னென்ன வேரியேஷன்லாம் இருக்கோ அதில் ஒரு 5 to 8 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும். வேற எதையும் பார்க்கக்கூடாது. எனக்கு அது தெரியல இது தெரியலன்னு பேனிக் ஆகக்கூடாது. என்னோட எய்ம் என்னன்னா, இந்த பேட்டர்னில் நான் நல்லா கம்ஃபர்டபுள் ஆகணும். அது வரைக்கும் நெக்ஸ்ட் பேட்டர்ன் பற்றி யோசிக்கவே கூடாது. அண்ட் தென் ஒன்ஸ் இதை சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா இதை சால்வ் பண்ணும்போது நீங்களே உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இங்கிலீஷில் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண கற்றுக்கோங்க. ஒன்ஸ் உங்களால் ஒரு கொஸ்டினை பார்த்து அதை தெளிவா ஆர்டிகுலேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் பேட்டர்ன் போய்க்கலாம். அந்த பேட்டர்ன்ல லீட் கோட்ல போனீங்கன்னா கீழே சிமிலர் ப்ராப்ளம்ஸ்னு இருக்கும். அதை எடுத்து நீங்க பாக்குறப்போ ஓகே எனக்கு இதுதான் வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் பேட்டர்ன் போகிறதுக்கு தாராளமா எலிஜிபிள். இதை நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா 4ல இருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள இதை நீங்க மாஸ்டர் பண்ணிடலாம். ஆனா சும்மா வந்துட்டு 500 ப்ராப்ளம் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னு தெரியாம கிரைண்ட் பண்ணீங்கன்னா 3 வருஷம் ஆனாலும் நீங்க இப்படியே தான் இருக்க போறீங்க. இந்த மிஸ்டேக் தான் நிறைய பேரோட ஆஃபர் வந்து புடிங்கிட்டு போகுது. நிறைய இன்ஜினியர்ஸ் பாத்தீங்கன்னா சைலண்டா பிராக்டிஸ் பண்ணுவாங்க, உட்காருவாங்க, கோட் அடிப்பாங்க, சப்மிட் பண்ணுவாங்க, கிரீன் கலர்ல வந்துட்டு சப்மிட்டட்னு வந்துடும், சக்சஸ்ஃபுல்னு வந்துடும், ஜாலியா இருப்பாங்க. இது தப்பு. இன்டர்வியூ அப்படி நடக்காது. இன்டர்வியூல நீங்க வாயை திறந்து பேசியே ஆகணும். திங்கிங் அவுட் லவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட சீனியர்ஸ் அப்போ என்கிட்ட சொல்றப்ப எனக்கு புரியல, இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப அட்லீஸ்ட் உங்க மூளையிலேயாச்சும் யோசிங்க, ஓகே நம்ம இதை பண்றோம், நெக்ஸ்ட் நம்ம இதை பண்ண போறோம், இப்போ நான் எதுக்கு இந்த கோட் அடிக்கிறேன்னா இந்த ரீசனால தான் இதை நான் டைப் பண்றேன் அப்படின்னு ஆர்டிகுலேட் பண்ணிக்கிட்டே நீங்க வந்துட்டு எழுத டைப் பண்ணுங்க. அப்பதான் நீங்க போயிட்டு இன்டர்வியூல கிளியரா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு இன்டர்வியூல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு நீங்க கோட் அடிக்கிறப்போ ஒரு 20 நிமிஷம் சைலண்டா இருந்தீங்க அப்படின்னா ப்ராபபிலி நீங்க ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ப்ரோ நான் ஜாவா படிச்சா வேலை கிடைக்குமா, பைத்தான் படிச்சா வேலை கிடைக்குமா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. டிஎஸ்ஏ அப்படின்றது லாங்குவேஜ் அக்னாஸ்டிக். நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணா படிங்க, ஜாவா ஸ்கிரிப்ட்ல படிங்க, இல்லைனா சி ஷார்ப்ல படிங்க, எதுல வேணா படிச்சுட்டு போங்க. ஆனா அந்த ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியணும். அண்ட் டிஎஸ்ஏன்றது அந்த கான்செப்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியணும். அண்ட் தென் ட்ரேட் ஆஃப்ஸ் வந்து சொல்ல தெரியணும். நான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் சூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கம்மியாகுது, எனக்கு ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை நான் இந்த அல்காரிதம் சூஸ் பண்ணதுனால எனக்கு டைம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் ஸ்பேஸ் நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்ற ட்ரேட் ஆஃபை நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். நிறைய கேள்வி கேட்கணும், எட்ஜ் கேசஸ் பற்றி பேசியே ஆகணும். அண்ட் தென் ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு விஷயம், வேரியபிள் நேம். இங்கே நிறைய பேர் எஸ்எஸ், எக்ஸ், ஒய், ஐ ரேண்டமான வேரியபிள் நேம்ஸ்லாம் போடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்னேக் கேஸ், இல்லை ஜாவா யூஸ் பண்ணுறீங்கன்னா கேமல் கேஸ். இந்த கேஸிங்கும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எழுதுகிற கோடு எனக்கு படிச்சா அப்படியே எனக்கு புரியணும். அதாவது நான் உட்காந்து நான் அதோட லாஜிக் என்னன்றதை நான் யோசிக்கவே கூடாது, எனக்கு பார்த்தாலே புரியணும். உங்களோட கோட் ரீடபிளா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்பர் மெத்தட்லாம் வந்து இஸ் வேலிட் அப்படின்னா இஸ் அப்படின்ற இது வந்து யூஸ் பண்ணுங்க ஸ்டார்டிங்ல. இல்லைனா ஹேஸ் அப்படின்னா ஏதாவது ஒன்று இருக்கான்னு செக் பண்றதுக்கு ஹேஸ்ன்னு போட்டீங்கன்னா ஹேஸ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து கான்ஸ்டன்ட்ஸ்லாம் நான் வந்து கொடுக்க போறேன், மேக்ஸ் சைஸ்லாம் கொடுக்க போறேன் அப்படின்னா வந்துட்டு ஃபுல் கேப்ஸ்ல போடுங்க. ஃபுல் கேப்ஸ்ல ஸ்னேக் கேஸ்ல வந்து டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து கோடிங் கன்வென்ஷன்லாம் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணா அது வந்து செக் பண்ணி பாருங்க. நீங்க சைலண்டா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க இன்டர்வியூ சைலண்டா இருக்கும். சைலண்டா இன்டர்வியூ போச்சுன்னா நீங்க ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. இப்ப பில்லர் நம்பர் 2 வந்து பார்ப்போம். டிஎஸ்ஏன்றது உங்களுக்கு டோரை ஓபன் பண்ணி ஒரு கம்பெனிக்குள்ள நடந்து போக விட்டுரும். ஆனா வெளியே வரும்போது நீங்க ஒரு இன்ஜினியரா வரீங்களா இல்லையா அப்படின்றத ஒரு சிஸ்டம் டிசைன் தான் முடிவு பண்ணும். அண்ட் இப்ப இருக்கிற ஏஐரால எல்லாருமே வந்து கோடிங்கை வந்து ஏஐ வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க ஏஐ வச்சு கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டிஎஸ்ஏக்கெல்லாம் இங்கே பெருசா இம்ப்ளிமெண்டேஷன் லெவல்ல உங்களுக்கு தேவையே படாது. அப்போ நீங்க கண்டிப்பா சிஸ்டம் டிசைன் லெவல்ல யூஸ் பண்ணணும். ஏன்னா ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் டூயிங் சிஸ்டம் டிசைன் மோர் தென் கோடிங். சிஸ்டம் டிசைன்ல பாத்தீங்கன்னா 2 ஃபிளேவர் இருக்கு. ஒன்னு ஹை லெவல் டிசைன், இன்னும் லோ லெவல் டிசைன். ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான ஃபிளேவர்ஸ். ஹெச்எல்டில பாத்தீங்கன்னா நிறைய வந்து கதை தான் பேசுவீங்க. இது இப்படி இருக்கும், இதை நான் எடுத்துட்டு வருவேன், அவங்க வந்து உங்களுக்கு பேசிக்கலி தடையா கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்டா எடுத்துட்டு வரீங்க. மோஸ்ட்லி ஹெச்எல்டி வந்து தியரிட்டிக்கல் தான். ஓகேங்களா? ஹெச்எல்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கூட நிறைய வீடியோஸ் உங்களால யூடியூப்ல பார்க்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு மாச கணக்கில் ஆகும். யாரும் உட்காந்து மாச கணக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட மாட்டாங்க. அண்ட் ஒவ்வொன்றுமே நீங்க ஒரு கம்பெனில போயிட்டு நீங்க ஒர்க் பண்ற டைம்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அந்த சிஸ்டம் டிசைன் பண்றப்ப ஹெச்எல்டி நீங்க ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கெயின் பண்ணிருங்க.
எல்எல்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதர் ஹேண்ட் அது லிட்ரலி நீங்கள் கோட் பண்ணியே ஆகணும். நீங்கள் உங்களோட கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளோ நல்லா இருக்கு, நீங்கள் எவ்வளோ அழகாக கோட் பண்ணுறீங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன கோட் குவாலிட்டின்றது அது ரொம்ப ரொம்ப அதிகமாக நீங்கள் மெயின்டெனபிளாக எழுதுறீங்களா, உங்கள் கோடை வேற ஒருத்தர் வந்து படிக்க முடியுமா, ரேண்டமாக ஒரு டெவலப்பருக்கு இந்த கோடை கொடுத்தா அவங்களால எடுத்து டெவலப் பண்ண முடியுமா அப்படின்றத இங்கே வந்து கோர் ஸ்கில்லே. சரி, நான் ஹெச்எல்டிக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வந்து வாட்ஸ்அப்பை டிசைன் பண்ண சொல்லுவாங்க, யூடியூபை டிசைன் பண்ண சொல்லுவாங்க, ஒரு யூஆர்எல் ஷார்ட்னரை வந்து டிசைன் பண்ண சொல்லுவாங்க. இங்க நீங்க என்னெல்லாம் பாப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா லோட் பேலன்சர் பத்தி வந்து கத்துப்பீங்க, கேஷிங், டேட்டா பேசஸ், மெசேஜ் கியூ, பார்ட்டிஷனிங், அதுக்கப்புறம் ரெப்ளிகேஷன் பத்தி கத்துப்பீங்க. அண்ட் தென் கேப் தியரம் பத்தி வந்து நிறைய பேசுவீங்க. அண்ட் தென் வந்து கன்சிஸ்டன்சி, ரிலையபிலிட்டி, அவைலபிலிட்டி, ரேட் லிமிட்டிங் இதை பத்திலாம் வந்து பேசுவீங்க. இதை பத்தி டீடைல்டா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இங்க நான் லிங்க் பண்றேன், அதை வந்து பாத்துக்கோங்க. அண்ட் தென் when it comes to low level design, low level designல பாத்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் லெவல், ஆக்சுவலா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற லெவல்ல வந்து நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் லாட்டை வந்து டிசைன் பண்ண சொல்லுவாங்க, ஒரு எலிவேட்டர் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ண சொல்லுவாங்க, அண்ட் ஒரு செஸ் கேம் இல்லைனா ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் இது வந்து நீங்க ஆக்சுவலான எக்ஸிக்யூட்டபிள் கேமா நீங்க வந்துட்டு பண்ணி கொடுக்கணும். இதுக்கு வந்து நான் வந்து யூஐ எல்லாம் பண்ணணுமா அப்படியெல்லாம் கிடையாது, வெறும் இன்புட் கொடுக்க போறீங்க, அவுட்புட் வரப்போது, இதுக்கான லாஜிக் ப்ராப்பரா இருக்கணும், இதுக்கான கோட் வந்து ப்ராப்பரா இருக்கும். ப்ரோ நீ வந்து இவ்வளவு சொல்றியே ப்ரோ, நான் எங்க ப்ரோ இவ்வளோத்தையும் நான் போயிட்டு பிராக்டிஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த கோர் பிரின்சிபல்ஸ் மட்டும் நீங்க தெளிவா பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற டைம்ல புதுசா ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா கூட உங்களால பண்ண முடியும். ப்ரோ நான் ஒரு ஃப்ரெஷர், நான் எல்எல்டி படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இனிஷியலி உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு கீழே தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க 70% வந்து எல்எல்டில ஃபோக்கஸ் பண்ணுங்க, 30% வந்து ஹெச்எல்டில ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ ஜோல பாத்தீங்கன்னா மெஷின் கோடிங் வைப்பாங்க, ஃப்ரெஷ்வொர்க்ஸ்ல பாத்தீங்கன்னா டிசைன் ரவுண்டுனே ஒன்று வைப்பாங்க, ரேசர் பேல பாத்தீங்கன்னா எல்எல்டி வந்து தனியா கேட்பாங்க. ஸோ இதுக்கு நான் என்ன ப்ரோ பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அதிகமா கேட்கிற ஒரு 5 எல்எல்டி கொஸ்டின் மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி தான் இன்னொன்னு கேட்க போறாங்க. நம்ம இங்க வந்து எதையும் மனப்பாடம் பண்ணல, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், எப்படி கோட் பண்ணணும்ன்ற ஸ்கில்லை வளர்த்துக்கிறோமே தவிர நம்ம எதையும் மனப்பாடம் பண்ணிட்டு போகல. ஸோ புதுசா அவங்க எது கொடுத்தாலும் உங்களால வந்து கண்டிப்பா டேக்கிள் பண்ண முடியும். சரி, டாப் 5 கொஸ்டின்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன், பாத்துக்கோங்க. பேசிக்கலி பார்க்கிங் லாட்டு, ஸ்பிளிட் வைஸ், கேப் புக்கிங், லைப்ரரி மேனேஜ்மெண்ட், ஆன்லைன் ஃபுட் ஆர்டரிங் இந்த மாதிரி தான் கேட்க போறாங்க. இதை ப்ராப்பரா வந்து ஒரு கிளாஸ் டயக்ராம் போட்டு டிசைன் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க ஆல்ரெடி டாப் 5 இன்ஜினியர்ஸ்ல வந்துருவீங்க. சரி ஹரிஷ், எனக்கு வந்துட்டு ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லு, நான் எப்படி எல்எல்டி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெச்எல்டி உங்களுக்கு ரொம்ப மேண்டேட்டரியா போயிடும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க சிஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரெடிஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, காஃப்கா எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, எந்த இடத்துல நான் வந்து கியூயிங் போலாம், எந்த இடத்துல வந்து நான் ஷார்டிங் பண்ணலாம், எந்த இடத்துல வந்து நான் ரீட் ரெப்ளிகா வைக்கணும், எந்த இடத்துல நான் மாஸ்டர் ஸ்லேவ் யூஸ் பண்ணணும் இப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஈவன் தான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் லெவல் தெரியலனா கூட கண்டிப்பா ஹை லெவல் தெரிஞ்சிருக்கணும். அதனால இது பேர் ஹை லெவல் டிசைன். ஸோ இதுல என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ்ல வந்து சப்ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ண சொன்னாங்க, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்புக்கு வந்து டிசைன் பண்ண சொன்னாங்க, ஸ்லாக் வந்து டிசைன் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி காமனா தான் கேட்பாங்க. இதுல சில எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து ட்விட்டர் இல்லைனா ஊபர் எப்படி டிசைன் பண்றது, அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸோட ஸ்ட்ரீமிங் எப்படி வந்து டிசைன் பண்றது இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பில்டிங் பிளாக்ஸ் ரொம்ப தெளிவா தெரியணும். இதோட பில்டிங் பிளாக்ஸ் பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஓவர்வியூ கிடைக்கும். சரி, பில்டிங் பிளாக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லோட் பேலன்சர்னா என்ன, சிடிஎன்னா என்ன, அப்ளிகேஷன் சர்வர்னா என்ன, கேஷ்னா என்ன, கேஷ்ல என்ன டைப்ஸ் ஆஃப் கேஷ் இருக்கு, இன் மெமரி கேஷ்னா என்ன, ரெடிஸ் கேஷ்னா என்ன, மெம் கேஷ்னா என்ன, டேட்டா பேசஸ்ல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா பேஸ் என்ன இருக்கு, எஸ்கியூஎல், நோ எஸ்கியூஎல், அப்புறம் வந்து காலம்னர் டிபி இருக்கு, அதுக்கப்புறம் வெக்டார் டிபி இருக்கு, கிராஃப் டேட்டா பேசஸ் இருக்கு, இது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் மெசேஜிங் கியூ காஃப்கா யூஸ் பண்ணலாமா, இல்லனா வந்துட்டு RabbitMQ யூஸ் பண்ணலாமா, அதுக்கப்புறம் சர்ச்சிங் என்ன யூஸ் பண்ணலாம், எலாஸ்டிக் சர்ச் யூஸ் பண்ணலாமா, எனக்கு வந்து ஒரு ஃபைலை மட்டும் எனக்கு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணா அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் எப்படி ஒர்க் ஆகுது, அதை வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் S3 இருக்கு, கூகுளோட ஸ்டோரேஜ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா மானிட்டரிங்க்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரி யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து போஸ்டாக் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மானிட்டரிங் டூல்ஸ் இருக்கு. இதை நம்ம எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம், எப்படி வந்து அதை லாக் பண்ண போறோம் அப்படின்றதையும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஹெச்எல்டி பொறுத்த வரைக்கும் நான் வின்னிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு நான் வந்து பிலீவ் பண்ற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். முதல்ல எடுத்த உடனே ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுங்க. ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்னா எதெல்லாம் இங்க இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கணும் அப்படின்றது ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட். அதுக்கப்புறம் நான் ஃபங்க்ஷனல்னா இது வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிறதுக்கு நெசரின்னு கிடையாது, ஆனா நிறைய பேர் வரப்போ இது ஸ்கேல் ஆகிறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டன்சி பத்தி பேசலாம், ஸ்கேலிங் பத்தி பேசலாம், அவைலபிலிட்டி பத்தி பேசலாம், கன்சிஸ்டன்சி பத்தி பேசலாம், டியூரபிலிட்டி பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் பேக் ஆஃப் த என்வலப் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்னென்னலாம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேலை நீங்க எஸ்டிமேட் பண்ணணும். ஒரு நாளைக்கு எத்தனை ஆக்டிவ் யூசர்ஸ் இருப்பாங்க, ஒரு செகண்டுக்கு எத்தனை queries வந்து உங்களுக்கு வரும், எவ்வளவு டேட்டா ஒரு இயருக்கு வந்து அக்குமுலேட் ஆகும், அதுக்கு நம்ம எவ்வளவு ஸ்டோரேஜ் அலோகேட் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஏபிஐ எப்படி வந்து ரைட் பண்ணணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். எனக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த CRUD APIஸ்லாம் எப்படி எழுதணும் அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்வியூல கேட்டாங்க. இதுக்கு வந்து நான் ரொம்ப டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இங்க நான் வேணா லிங்க் பண்றேன். சோ அதை வந்து பாத்துக்கோங்க. இந்த விஷயத்தை பத்திலாம் நீங்க பேசவே பேசாம டைரக்டா போயிட்டு சொல்யூஷன் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அங்கேயே ரிஜெக்ட் ஆயிட்டீங்க நீங்களே நினைச்சுக்கோங்க. எப்பயுமே ஸ்ட்ரைட்டா எடுத்த உடனே போயிட்டு ஆர்கிடெக்சர்ல உட்காரக்கூடாது. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். ஈவன் தோ
உங்களோட ஆர்கிடெக்சர் பிரில்லியண்டா இருந்தாலும் நீங்க தேவையான அளவுக்கு கேள்வி கேட்காம ஒரு ஆர்கிடெக்சர் போட்டீங்கன்னா அது எந்த அளவுக்கு போய் உடையும்னு சொல்லிட்டு அதை நான் நேர்ல என் ரியல் லைஃப்லயே நான் வந்து பார்த்திருக்கேன். ஏன்னா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்க்கு கோடர் தேவையில்லை. கோட் யார் வேணா அடிக்கலாம், யார் வேணா ட்ரெயின் பண்ணி கோட் பண்ண வச்சிடலாம். அவங்களுக்கு இன்ஜினியர்ஸ் தேவை. இன்ஜினியரால தான் ப்ராப்பரா திங்க் பண்ண முடியும், எட்ஜ் கேஸஸ் ஹேண்டில் பண்ண முடியும், ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது தேர்ட் பில்லருக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், என்னென்னலாம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து ப்ரிப்பேரே ஆக மாட்டாங்க. எஸ்பெஷலி நான் சிஎஸ்ல இருந்து வந்திருக்கவங்களுக்கு இந்த ஒரு ரவுண்டு பத்தி தெரியவே தெரியாது. அண்ட் இதை பத்தி கேள்விப்படாம நிறைய பேர் போயிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கதை நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். கம்பெனிஸ் லைக் ஜோஹோ, அமேசான், ஃப்ரெஷ்வொர்க்ஸ் அவங்களாம் என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாயிண்ட் பிளாங்கா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, திடீர்னு வந்துட்டு டெட்லாக்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு இன்ஜினியரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்து மியூடெக்ஸ்க்கும் செமாஃபோருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உங்களால ஆன்சர் சொல்ல முடியுமா? முடிஞ்சது அப்படின்னா யாரோ குட் இன்ஜினியர், இல்ல அப்படின்னா இந்த வீடியோ போய் பாருங்க. டிசிபில எதுக்கு 3-way ஹேண்ட் ஷேக் பண்றோம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா வந்து நார்மலைசேஷன்னா என்ன, அது எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. வர்ச்சுவல் ஃபங்க்ஷன்னா என்னன்னு கேட்பாங்க டேட்டா பேசஸ்ல. ஒரு ரியலான இன்ஜினியர் ஜென்ரலா பேசுறப்பே பாத்தீங்கன்னா என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் நம்ம ஜென்ரலாவே யூஸ் பண்ற டேர்ம்ஸ். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம மீதி எல்லாம் நல்லா பண்ணிட்டோம், இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல தான் செலக்ட் ஆக வேண்டிய இன்ஜினியருக்கும் ரிஜெக்ட் ஆக வேண்டிய இன்ஜினியருக்கும் இருக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா உங்களால ஆசிட் பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு உண்மையாலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்ற அளவுக்கு டவுட் போடுவாங்க. அதுக்கு அடுத்தது the minimum bar. இப்போ OSல பாத்தீங்கன்னா ப்ராசஸ் வெர்சஸ் த்ரெட் அப்படின்னா என்னன்னு தெரியணும், ஸ்கெட்யூலிங்னா என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் ஸ்கெட்யூலிங்க்கு என்னென்ன டைப் ஆஃப் அல்காரிதம் இருக்குன்னு தெரியணும், அதுக்கப்புறம் சிங்க்ரனைசேஷனுக்கு என்னென்ன பண்ணலாம், மியூடெக்ஸ், செமாஃபோர், அப்புறம் வந்துட்டு டெட்லாக்கு, மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குது, ஜிசினா என்ன, அதுக்கப்புறம் டிபிஎம்எஸ்ல நார்மலைசேஷனா என்ன, 1NF, 3NF, BCNFன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுக்கோங்க. இண்டெக்ஸிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. NV ட்ரீஸ்லாம் சொல்லுவாங்க. NV ட்ரீஸ், MV ட்ரீஸ், B ட்ரீஸ், B+ ட்ரீ இதெல்லாம் எப்படி டேட்டா பேஸ்க்கு உள்ள ஒர்க் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஜாயின்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, டிரான்சாக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க, ஐசோலேஷன் லெவல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு நெட்வொர்க்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு OSIனா என்ன, TCP vs IP-னா என்ன, TCP vs UDP-னா என்ன, 3-way ஹேண்ட்ஷேக்னா என்ன, அண்ட் தென் HTTP vs HTTPS-னா என்னது, அதுக்கப்புறம் DNS-னா என்ன, DNS-ல என்னென்ன லேயர் இருக்கு. நீங்க google.com டைப் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. இங்க நான் சொல்ற எல்லா வீடியோஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். அதை வந்து கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ற நிறைய விஷயத்துக்கு நான் வீடியோஸ் வந்து ஃப்ரீயா யூடியூப்லயே நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் தென் கமிங் பேக், ஊப்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு 4 pillars ஆப்வியஸ்லி அந்த என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த மாதிரி வந்து 4 பில்லர்ஸ் பத்தி கேட்பாங்க. அதை தாண்டிங்கன்னா வந்துட்டு சாலிட் பிரின்சிபல்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு டிசைன் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா பேசிக்கான டிசைன் பேட்டர்னாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள்டன், ஃபேக்டரி, அப்சர்வர், ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரியான பேசிக்கான டிசைன் பேட்டர்னாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து மினிமமா நான் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் கவர் பண்ணாலே உங்களால ஓரளவுக்கு வந்து இந்த ரவுண்ட்ஸை கிராக் பண்ண முடியும். இல்ல எனக்கு டீடைலா வேணும் அப்படின்னா நான் 2 மணி நேரத்துக்கு வீடியோ போட்டிருக்கேன், கீழே லிங்க் பண்றேன், நீங்க அப்புறமா பாத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். GitHub அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இது ரெண்டுமே கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். உங்க ரெசுமே என்ன வேணா சொல்லலாம், ஆனா அதை கிளைம் பண்றது உங்க ப்ராஜெக்ட் கிட்ட தான் இருக்கு. 2026ல ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா AI வந்து யார் வேணா நான் இதை பண்ணேன் அப்படின்னு கிளைம் பண்றதுக்கான உரிமையை கொடுத்துருச்சு. இன்டர்வியூருக்கு இப்ப இருக்கிற முக்கியமான வேலை என்னன்னா, இந்த ப்ராஜெக்டை இவன் காப்பி பேஸ்ட் பண்ணானா இல்ல இவன் தான் உண்மையாலே இதை பில்ட் பண்ண வச்சானா அப்படின்றத அவங்களோட டாஸ்க். நான் எப்பயுமே இந்த 2 ப்ராஜெக்ட் ரூல் அப்படின்றத நான் ஒன்ஸ் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் நான் இதான் ஃபாலோ பண்றேன். எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, நீங்க வந்துட்டு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, 2 ப்ராஜெக்ட்டுக்கு மேல உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா அதுக்கு மேல பேசுறதுக்கு டைமும் இருக்காது. இன்டர்வியூல நிறைய பேர் வந்து 7-8 ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நான் இவ்வளவு பண்ணிட்டேன்னு சுத்திட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாம் தேவையே இல்லை. என்னையே பாத்தீங்கன்னா நான் 35 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன் காலேஜ் முடிச்சு வெளியே வரப்போ. இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக்கா டிப்ளாய்டு ப்ராஜெக்ட்ஸ். 2 ப்ராஜெக்ட் உங்களால ரொம்ப டீப்பா அதை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும். அதில் எடுத்திருக்க ஒரு டிசிஷனுக்கும் நான் தான் பொறுப்பு, நான் இதனால தான் எடுத்தேன், உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும் இல்லைனா ரீசன் பண்ண முடியும் அப்படின்னாலே யூ ஹேவ் ஒன். 2ல ஒரு ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும்னு சொல்றேன். டீப்பா டெக்னிக்கலா இருந்தா குட், பேக் அண்ட் ஹெவியா இருந்தா வெரி குட். நீங்க உண்மையாவே ஒரு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, ரியலாவே ஒரு API டெவலப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வெரி வெரி குட். அண்ட் தென் இதுல ஆத்தென்டிகேஷன் இருக்கு அண்ட் இதை எங்கேயாவது ஒரு இடத்துல டிப்ளாய் பண்ணிருக்கீங்க, இந்த கோடு உண்மையாலே வந்து GitHubல இருக்கு வித் ப்ராப்பர் கமிட் ஹிஸ்டரி இருந்துச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட் செலக்டட், முடிஞ்சு. இதுக்கு அடுத்தது யுவர் வாவ் ப்ராஜெக்ட். நான் எப்பயுமே என்னோட ரெசுமேல ஒரு சின்ன சென்டிமெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று வச்சிருப்பேன். ஆனா அதுதான் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல நல்ல ஒரு கான்வர்சேஷன் எடுத்துட்டு போய் நான் ஒரு ப்ராப்ளம் சால்வர் என்ன வந்து ப்ரூவ் பண்ண வைக்கும். இந்த வாவ் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஆக்சுவலான பெயின் பாயிண்ட்டை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவதோ இல்ல நீங்களே ஃபேஸ் பண்ணிருந்தீங்க, அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா
வேற லெவல். இதுல இன்டெகிரேட் ஆயிருக்கணும் அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்துச்சுன்னா சூப்பர். உண்மையான ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த லைட் எரியல, இந்த லைட் திடீர்னு ஆஃப் ஆகுது, இது ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சென்ஸ் பண்றதுக்கு ஒரு சென்சார், அது ஆஃப் ஆயிடுச்சுன்னு பண்ணதுக்கு அப்புறமா அதை திருப்பி ஆன் பண்றதுக்கு நம்ம ஒரு கோட் எழுதி அதை ரிலே வச்சு நம்ம ஆன் பண்ணா இது ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட், சாஃப்ட்வேரும் கம்பெனியா இருக்கும். வெரி குட். இப்போ நீங்க வந்துட்டு ஜிம்முக்கு போக ரொம்ப சோம்பேறித்தனம் பண்றீங்க, நீங்க ஜிம் லொகேஷனுக்கு போல அப்படின்னா உங்க போன் லாக் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் பண்ணீங்கன்னா தட் இஸ் a குட் ப்ராஜெக்ட். உங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் இல்ல ஏதோ ஒரு இன்கன்வீனியன்ஸ் இல்ல ஏதோ ஒரு பெயின் பாயிண்ட்டை நீங்க சால்வ் பண்றதுக்கு ஒரு ப்ராப்ளம் பண்றீங்க, இல்ல உங்க வீட்டுல இருக்கவங்க, உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் மேன் யாருக்காவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நீங்க ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் a வெரி கிரேட் ப்ராஜெக்ட். இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் தான் வெயிட். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க வைக்கிற ப்ராஜெக்ட்ஸா இருக்கும். ஓகே, ஒரு ப்ராஜெக்ட்டை எது ஆக்சுவலா இம்ப்ரெசிவா மாத்துது அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், அதோட லைவ் லிங்க். இதை நீங்க ஹோஸ்ட் பண்ணி ஒரு லைவ் லிங்க் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க விஷுவலா பார்க்க முடியும், அவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நீங்க தான் அதை பண்ணிருக்கீங்கன்னு ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது, இந்த ப்ராஜெக்ட் பப்ளிக்கா ஒரு கிட்டப்ல போடுங்க. அந்த பப்ளிக் கிட்டப்ல ஒரு ரீட்மி போட்டு இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணணும், இந்த ப்ராஜெக்டோட ஸ்கிரீன்ஷாட், இந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்பிளனேஷன், இது எந்த டெக் ஸ்டாக்ல பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா போட்டு வைங்க. முடிஞ்சா இதோட ஆர்கிடெக்சர் டயக்ராம், UML டயக்ராம், கிளாஸ் டயக்ராம் இது இருந்தாலும் ரொம்ப பெட்டர். நிறைய பேர் அவங்களோட ரெஸ்யூமேல வந்து நான் மெட்ரிக்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னால ஃபோர்ஸ்ஃபுல்லி நிறைய நம்பர் வந்து போட்டுருப்பாங்க. அப்படி போடணும்னு அவசியமே இல்லை. நீங்க ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க லைட் ஹவுஸ் யூஸ் பண்ணி அதோட ரெஸ்பான்சிவ்னஸ் என்ன, அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அதோட லேட்டன்சி என்ன, SEO ஃப்ரெண்ட்லியா இருக்கா, பெஸ்ட் பிராக்டிசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களா, FCP எவ்வளவு நேரம் ஆகுது, உங்களோட பேஜ்ல வந்துட்டு ஸ்டாகரிங் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெறும் கூகுள் குரோம்லயே உங்களால வந்து மெஷர் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் போடலாம். பேக் அண்ட் ப்ராஜெக்ட் வந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு லேட்டன்சி எவ்வளவு இருக்கு, எப்படி நீங்க லாகிங் எனேபிள் பண்ணீங்க, எத்தனை பேர் வந்து விசிட் பண்றாங்க, லேட்டன்சி எப்படி நீங்க கம்மி பண்ணீங்க, எத்தனை பெர்சன்டேஜ் வந்து கஸ்டமர் ரிட்டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க, எவ்வளவோ மெட்ரிக்ஸ் இருக்கு. அதை சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணி அதுல வந்து அந்த மெட்ரிக்ஸ் அனலைஸ் பண்ணி முன்னாடி இப்படி இருந்துச்சு இப்போ நான் இப்படி மாத்தினேன் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த மாதிரியான மெட்ரிக்ஸ் தான் உண்மையிலே தேவை. அண்ட் உங்களோட கிட்டப்ல ஹாஃப் ஃபினிஷ்ட் டுட்டோரியல் வந்து இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது நான் நிறைய பேரோட கிட்டப் வந்து நான் பார்க்குறப்ப பார்த்துருக்கேன். வெறும் நேம் இருக்கும், பாதி கோடு தான் இருக்கும், அது ஒர்க்கிங் கோடா இருக்காது. நிறைய ஹாஃப் ஃபினிஷ்ட் யூடியூப் டுட்டோரியல் யூடியூப்ல இருந்து யாராவது போட்டிருப்பாங்க, அதை வந்து இவங்க க்ளோன் பண்ணி எடுத்துருப்பாங்களா இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இதை வந்து பிரைவேட்ல போட்டுருங்க. ப்ராப்பரான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணி உங்களோட கிட்டப்ல ஷோகேஸ் பண்ணுங்க. அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இதை தான் நான் நிறைய பேர்கிட்ட ரெஸ்யூமே ரிவ்யூ பண்றப்ப படிச்சு சொல்றேன், ஸ்டார் பேட்டர்ன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், இதை நீங்க கிளிப் பண்ணி வச்சாலும் பரவாயில்ல, இதுல நீங்க நோட்ஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்தை நீங்க வந்துட்டு கிளிப் பண்ணி உங்களோட காலேஜ் குரூப்ல ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு வந்துட்டு ஜாப் தேடிட்டு இருக்க யார்கிட்ட வேணா ஷேர் பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது போட்டீங்கன்னா உங்களோட ரெஸ்யூமே லிட்டரலி 0ல இருந்து 90 வரைக்கும் போயிடும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு மெத்தட் இது ஸ்டார் பேட்டர்ன். ஸ்டார் பேட்டர்ன் என்ன பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன் அண்ட் ரிவார்ட். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்னா என்ன ப்ராப்ளம் என்னோட ப்ராஜெக்ட் வந்து சால்வ் பண்ண போகுது, இல்ல என்னோட கம்பெனில நான் ஒர்க் பண்ணேன், அவங்க கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க, இல்ல ஒரு செட் ஆஃப் கஸ்டமருக்கு தான் அதை வித்திருப்பாங்க, அந்த கஸ்டமர் எதுக்காக அதை வாங்குறாங்க, அதுதான் உங்களோட ப்ராப்ளம். ஓகேங்களா? அந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. திஸ் வாஸ் த சிச்சுவேஷன், நான் ஸ்டார்ட் பண்றப்ப இப்படிதான் இருந்துச்சு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்டு திஸ், இன்ஜினியர்டு திஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்கிடெக்டட் திஸ், லெட் த டிசைன் அப்படின்னு போடுவாங்க. அது இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் அதை சிச்சுவேஷன்ல போடுங்க. பேசிக்கலி இப்போ வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட்ஸோ இல்லை நான் முன்னாடி ஒர்க் பண்ண எந்த இடம் எது கேட்டாலும் நான் என்ன ப்ராப்ளம்ன்றதை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் ஆரம்பிப்பேன். நீங்க அங்க என்ன பண்ணீங்க அப்படின்றது தேவையில்லை, அந்த ப்ராப்ளம் பத்தி தான் நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸோ அந்த ப்ராஜெக்டே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த சிச்சுவேஷன் போட்டாச்சு, அதுக்கப்புறம் டாஸ்க்னா என்னது, நான் வந்து டெக் ஸ்டாக்கா, இல்லை நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு வந்து என்ன டாஸ்க் அசைன் பண்ணாங்க அப்படியான்னு கேட்டா கிடையாது. டாஸ்க்னா என்னன்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண நீங்க ட்ரை பண்ணப்ப என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்றது தான் டாஸ்க். ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த ப்ராப்ளமை நான் ஃபிக்ஸ் பண்றதுக்கு நான் இந்த டாஸ்க்லாம் நான் பண்ணேன், நான் இதெல்லாம் ட்ரை பண்ணேன். நீங்க ஃபெயில் ஆனா பரவாயில்ல, நீங்க ஃபெயில் ஆகிறத உங்க ரெஸ்யூமேல போடலாம். உண்மையா சொல்றேன், உங்க ரெஸ்யூமேல நீங்க வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனீங்கன்னா அதை நீங்க போடலாம். ஓகேங்களா? திஸ் கிவ்ஸ் யூ கிரெடிபிலிட்டி, நீங்க உண்மையான ப்ராப்ளம் சால்வர்னு காட்டும். அதுக்கப்புறம் வெறும் ஃபெயில் ஆனது மட்டும் போட்டா போதுமா? அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன், இந்த டாஸ்க்லாம் நான் வந்து பண்ணியாச்சு, இதை ஓவர் கம் பண்ண நான் என்னென்ன ஆக்ஷன் எடுத்தேன். அதாவது எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண நான் இதெல்லாம் ட்ரை பண்ணேன், அங்க எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து வைஃபை அப்பப்போ ஆஃப் ஆயிடும். ஓகேங்களா? அந்த வைஃபை வந்து பேட்டரினால வந்து ஆஃப் ஆயிடும். இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் என்னோட வைஃபை வந்து அப்பப்போ ஆஃப் ஆயிடும், இதுல வந்து பேட்டரி வந்து என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாது, என்னோட பேட்டரியில பிரச்சனை. இப்போ ஐ ஹவ் டு கிரியேட் அ சாஃப்ட்வேர் சொல்யூஷன். இதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆட்டோமேஷன்ல இதை வந்து எனேபிள் பண்ண ட்ரை பண்ணேன், இல்ல நான் வந்துட்டு அலாரம் வச்சேன், அந்த அலாரம் வந்து எனக்கு செட் ஆகல. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா வைஃபையோட ஆக்சுவல் பேஜை ஓபன் பண்றதுக்கான
பண்றதுக்கான ஒரு ஆட்டோமேஷன் பண்ணி எவ்ரி 5 minutes ஒரு தடவை போயிட்டு பேட்டரி லெவல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அதை எனக்கு இங்க நோட்டிபிகேஷனா வர மாதிரி நான் வந்து பில்ட் பண்ணேன். இதுதான் என்னோட ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராப்ளம் சொல்லியாச்சு. அதுக்கு நான் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணேன், அதாவது என்ன ஒர்க் ஆகலை அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்து இதை எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், இங்கே தான் என்னோட டெக் ஸ்டாக் பற்றி நான் வந்து பைத்தானில் பண்ணேன், செலினியம்ல பண்ணேன், குரோம் டிரைவர் யூஸ் பண்ணேன், இதெல்லாம் நான் வந்து பேசுவேன். இதை முடிச்சதுக்கு அப்புறமா வாட் வாஸ் த ரிசல்ட், இது பண்ணதுனால ஒய்ஃபை ஆஃப் ஆகுறத என்னால் 90% வரைக்கும் என்னால் வந்து தடுக்க முடிஞ்சுது. அது வந்து ஓவர் சார்ஜ் ஆகுறத நான் வந்து இத்தனை % வரைக்கும் நான் கம்மி பண்ணேன். என்னோட ஒய்ஃபை டவுன் டைமை முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 3 தடவை ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ 3 தடவை ஆஃப் ஆகுதுன்னா எனக்கு வந்து எவ்ரி டைம் வந்து ஒரு 10 minutes வந்து வேஸ்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு நான் 30 நிமிஷம் சேவ் பண்ணியிருக்கேன். ஒரு மந்த்துக்கு நான் எத்தனை நாள் 30 into 30 அப்படின்னு போட்டு நான் இத்தனை நிமிஷம் வந்து இந்த ப்ராஜெக்ட்னால நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்படிதான் நீங்க ஆம்பிளிஃபை பண்ணணும் உங்களோட ரிசல்ட்ஸை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு, டாஸ்க் வந்துருச்சு, ஆக்ஷன் வந்துருச்சு, அதுக்கான ரிவார்டு, அதுக்கான ரிசல்ட் அதுவே எனக்கு கிடைச்சிருச்சு. இப்படிதான் ஒரு ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்னா ஸ்டார் அப்படியே போட்டுறாங்க, சிச்சுவேஷன் அப்படின்னு போட்டு எழுதுவாங்க, ஆக்ஷன் போட்டு எழுதுவாங்க, டாஸ்க் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ரக்சர் இது வந்து கொஞ்சம் நீங்க ஷிஃப்ட் பண்ணாலும் பரவாயில்ல, மேலே கீழே மாத்தி போட்டாலும் பரவாயில்ல, இல்ல ரிசல்ட்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன், மீடியா பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மினிமம் 4 பாயிண்ட் ஆச்சு யூஸ் பண்ணுங்க. டெக் ஸ்டாக்கை எக்ஸ்பிளிசிட்டா தனியா போட்டுருங்க. அதை நீங்க இங்க வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஸ்டார் பேட்டர்ன் ஷுட் ஒர்க், திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் எக்ஸ்பிளைன். இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பேடான எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ பில்ட் அ சாட் அப்ளிகேஷன் யூசிங் ரியாக்ட் அண்ட் நோட், அவ்வளவுதான். ஓகேங்களா, இதை எப்படி நம்ம பெட்டரா மாத்தலாம்னு பாத்தீங்கன்னா, பில்ட் அ ரியல் டைம் சாட் ஆப் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் that handles 500 concurrent users with sub 100 milliseconds latency, deployed on AWS, used by 200 peer students across 3 colleges. ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா நான் யாருக்காக இந்த ஆப்பை பில்ட் பண்ணேன்னு சொல்லிட்டேன், அதோட கேப்பபிலிட்டிஸ் என்னன்றதையும் நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் அது எங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃப்ரேம் பண்ணீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ரெஸ்யூமே வேற லெவல்ல இருக்கும். சரி, ப்ராஜெக்ட் பத்தி ரொம்ப பேசியாச்சு. இப்போ அடுத்த பில்லர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஐ. இந்த பில்லர் பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் எக்ஸிஸ்டன்டா இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 12 LP ஆஃபர் இருக்கும், 20 LP ஆஃபர் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸா இந்த ஏஐ வந்து நிறைய இடத்துல இருக்கு. உங்களுக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப தெரிஞ்சு இதோட இன்டர்னல் கம்ப்யூட்டேஷன்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ML வேணுமா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அதை அப்ளை பண்ண தெரிஞ்சிடும். ஆக்சுவலா நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு ML அல்காரிதம் இருக்கு அப்படின்னா அதை எந்த சினாரிக்கு அப்ளை பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப அட்வான்ஸ்லாம் இங்க எதிர்பார்க்கல, பேசிக் தான். LLMனா கான்செப்டுவலி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நான் இது கூட வீடியோ போட்டிருக்கேன். டோக்கன்ஸ்னா என்ன, கான்டெக்ஸ்ட் விண்டோனா என்ன, ஹலுசினேஷன்னா என்ன, ஏன் வந்துட்டு ஏஐ வந்து பொய் சொல்லுது, கோடு எழுதுறதுக்கான எப்படி ப்ராம்ப்ட் வந்து நம்ம வாங்குறது, பேசிக்கான ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ராக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் எம்பெடிங்ஸ்னா என்ன, வெக்டார் டேட்டாபேஸ்னா என்ன, எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் காலிங், டூல் காலிங், அண்ட் தென் வந்துட்டு காஸ்ட் எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்றது, லேட்டன்ஸ் எப்படி கம்மி பண்றது, ரேட் லிமிட்டிங் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற எராக்கு நான் என்ன சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, SQL NoSQL எல்லாம் எப்படி கத்துக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி ஏஐயும் இப்ப நீங்க கத்துக்க ஆரம்பிக்கணும். இது வந்து பிராக்டிகலா இருக்கணும், ரொம்ப தியரட்டிக்கலாலாம் படிக்காதீங்க. இப்ப ஆக்சுவலா இண்டஸ்ட்ரியில எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வந்து சொல்றேன், நான் எப்படி ஒர்க் பண்றேன்றதையும் நான் சொல்றேன். பேசிக்கலி பாத்தீங்கன்னா டிசைன் வந்து நான் பண்ணுவேன், இது இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் எனக்கு கோடு இருக்கணும், இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கணும், இதுதான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லுவேன். அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். அதுக்கிட்ட எனக்கு இந்த டிசைனை அதுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றதை நான் சொல்லிடுறேன். நான் டிசைன்ன்றது ஒரு ஃபிக்மா டிசைனோ ஒரு டிசைனர் பண்ண டிசைனோ சொல்லலை, ஒரு இன்ஜினியரிங் டிசைனை நான் சொல்றேன். எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த ரெஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் வேணும், எனக்கு ஃபைல்ஸ்லாம் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் ஆகி இருக்கணும், எனக்கு இந்த மாதிரியான ஒரு பாய்லர் பேட்டை தான் நீ வந்து இன்வோக் பண்ணணும் அப்படின்றத நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். வந்து நீங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடை வந்து ஸ்கேஃபோல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், ரீஃபேக்டர் பண்ண யூஸ் பண்ணலாம், டெஸ்ட் ஜெனரேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், லெகசி கோட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், மைக்ரேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க. எங்கெல்லாம் யூஸே பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஃபைனலா ஒரு அவுட்புட் வரணும், அதை நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன் அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் செக்யூரிட்டி கிரிட்டிக்கலான கோடுலாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே யூஸ் பண்ணாலும் அது பிளைண்டா புஷ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் API கீஸ் எங்கெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கோ அந்த இடத்துலலாம் API கீஸ் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், சிஸ்டம் டிசைனை வச்சு பண்ணாதீங்க. என்னடா சிஸ்டம் டிசைனே வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சிஸ்டம் டிசைன்ன்றது உங்களோட கன்ஸ்ட்ரெயினை பொறுத்து தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, அந்த கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஹியூமனால தான் இன்னொரு ஹியூமனோட ப்ராப்ளம் என்னன்றது புரிஞ்சுக்கிட்டு அதில் எட்ஜ் கேசஸ் எல்லாமே யோசிச்சு அதை வந்து நம்மளால வந்துட்டு ஒரு டிசைனா மாற்ற முடியும். வேணும்னா நம்ம அசிஸ்டன்ட்டுக்கு சேட் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா கம்ப்ளீட் டிசைனை கிட்ட இருந்து வாங்கக்கூடாது.
ஏஐ வந்து ஒரு ஜூனியர் மாதிரியோ இல்லை ஒரு இன்டர்ன் மாதிரியோ தான் ட்ரீட் பண்ணணும். அது வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும், ஆனால் அது ரொம்ப யோசிக்காது, அதாவது யோசிக்கவும் முடியாது அப்படின்றத நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணணும். சரி, ஏஐ ஸ்கில்ல உண்மையிலே இன்டர்வியூல இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உங்களை ஏஐ யூஸ் பண்ண சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிளாடு, கர்சர், கோபைலட் இதெல்லாமே ஓப்பன். உங்களுக்கு 45 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. இந்த டூலையும் உங்களுக்கு வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அவங்க கேட்ட ஒரு ஃபீச்சரை அப்படியே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோடு ஃபுல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆக்சுவலாக எழுதுறது ஏஐ தான், அது கேட்கறதும் நீங்கள் தான், ஆனால் அதை நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த டைமில் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்டும் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரெண்டுத்துக்குமே ரெடியாக இருக்கணும். ஏஐ அலௌட் இன்டர்வியூக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும், ஏஐ பேண்ட் இன்டர்வியூக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். சரி, ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பில்லர் பற்றி இப்போ வந்து பேச போகிறோம். த ஒன் ஷீட் ஆஃப் பேப்பர் தட் ஓப்பன்ஸ் a lot of doors to you. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ரெஸ்யூமே பற்றி எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இன்ஃபேக்ட் இந்த சேனல்ல வந்து ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேலே அதை வந்து பார்த்துருக்கீங்க. அதுல இருந்து நிறைய வந்து இப்போ இருக்கிற சிஸ்டம்ஸ் எவால்வ் ஆகிருக்கு. நானும் ரெஸ்யூமே ரிவ்யூ பண்றப்ப நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து லீட் கோட்ல ஒரு 600 ப்ராப்ளம் சூப்பரா சால்வ் பண்ணிருக்கீங்க. உங்க கன்சிஸ்டன்சி சூப்பரா இருக்கு, உங்களோட கிட்ட பாக்குறதுக்கு செம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா உங்க ரெஸ்யூமே நல்லா இல்லைன்னா உங்களால எந்த கம்பெனிக்கு உள்ளேயும் போறது ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. ஓகே, நான் ஸ்கிரீன்ல ஒரு சில நான் நெகோஷியபிள் ரூல்ஸ், அதாவது இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சொல்றது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது ஒரு சில இடத்துல ஸ்டூபிடா இருக்கிற மாதிரியும் இருக்கும், பட் இதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இன்ஜினியர்ஸ் கொடுத்த அட்வைசஸ். ஒன்னு, என்ன ஆனாலும் 1 பேஜ் ரெஸ்யூமே மட்டும் கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா கூகுள் குரோம், ரியாக்ட் ஜேஎஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய டெக்னாலஜில கிரியேஷன்ல ஒர்க் பண்ணிருக்க இன்ஜினியர்ஸ் எனக்கு சொன்ன அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் உன்னோட ஸ்கில்ஸை 1 பேஜ்ல உன்னால ரெப்ரசென்ட் பண்ண முடியல அப்படின்னா நீ ஒரு ப்ராப்பரான இன்ஜினியர் இல்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அண்ட் எப்பயுமே பிடிஎஃப் யூஸ் பண்ணுங்க, வேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இட் டசன்ட் ஒர்க் இன் த டாப் லெவல். அண்ட் ஆப்வியஸ்லி கேன்வா யூஸ் பண்ணாதீங்க. கேன்வா யூஸ் பண்ணா என்னோட ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகாதா அப்படின்னு கேட்காதீங்க. இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எந்த ஆர்டர்ல இன்சர்ட் பண்றீங்களோ அந்த ஆர்டர்ல தான் பார்ஸ் ஆகும். நீங்க ஆர்டர் மாத்தி இன்சர்ட் பண்ணிட்டு நீங்க மாத்தி வச்சீங்கன்னா உங்க ரெஸ்யூமே பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், ஆனா பார்ஸ் ஆகிறது வேற மாதிரி இருக்கும். இதனால தான் நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறேன், கேன்வா யூஸ் பண்ணாதீங்க. ஓவர்லீஃப்னு ஒரு வெப்சைட் இருக்கு, இட் இஸ் a free வெப்சைட், நீங்க அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் போட்டோ இஸ் நாட் அட் ஆல் ரெக்வயர்ட் இன் யோர் ரெஸ்யூமே. ஸோ தேவையில்லாம இடத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்க வந்து ரொம்ப ஒரு பிகினர் அப்படின்னா நோவா ரெஸ்யூமே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஓரளவுக்கு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் ரொம்ப பெரிய கம்பெனி தான் எய்ம் பண்றேன் அப்படின்னா நீங்க ஓவர்லீஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏரியல், கேலிப்ரி, கேராமான் இந்த மாதிரி ஃபான்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. டைம்ஸ் நியூ ரோமன் இந்த ஃபான்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களோட ரெஸ்யூமேவை ரொம்ப பழசா காட்டிடும். மினிமமா ஃபாண்ட் சைஸ் 10 பிக்சல் இருக்கணும். அண்ட் அந்த ஃபாண்ட் சைஸ் கன்சிஸ்டண்டா இருக்கணும். கச்சாம்புச்சான்னு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஒரு சைஸ்லையும் செகண்ட் பேராகிராஃப் வேற சைஸ்லாம் இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்கணும். அண்ட் ஹெடர்ஸை ரிமூவ் பண்ணிருங்க, ஃபுட்டர்ஸை ரிமூவ் பண்ணிருங்க, பேஜ் நம்பர்லாம் போட தேவையில்லை. தேவையில்லாம டேபிள்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணிருந்தீங்க உங்களோட ரெஸ்யூமேக்குள்ள. ஃபேன்சி கிராஃபிக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2 காலம் ரெஸ்யூமேவோ சிங்கிள் காலம் ரெஸ்யூமேவோ இட் டசன்ட் மேட்டர். as long as you will be able to fit in all the information that should be enough. எந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்க டாப் செக்ஷன்ல உங்களோட நேம், personal phone number, and then city, state, உங்களோட personal Gmail, and then LinkedIn ஓட ஹைப்பர் லிங்க், GitHub ஓட ஹைப்பர் லிங்க், போர்ட்ஃபோலியோ இருந்தா அதோட ஹைப்பர் லிங்க், இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் லீட் கோட் இருந்தா அதோட ஹைப்பர் லிங்க், இதை உங்களோட டாப் செக்ஷன்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா எஜுகேஷன் போடுங்க. உங்களுக்கு மோர் தென் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எஜுகேஷனை கீழே எடுத்துட்டு போயிடலாம். இதுல நீங்க பண்ண டிகிரியை வந்து ஃபுல்லா மென்ஷன் பண்ணுங்க, ஷார்ட் ஃபார்ம்ல போடாதீங்க. அதுக்கப்புறம் உங்க காலேஜ் நேம், எந்த இயர்ல பாஸ் அவுட் ஆனீங்க, ஜிபிஏ நீங்க 7 பாயிண்ட்க்கு மேல எடுத்துட்டீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க, என்னென்ன லீடர்ஷிப்லாம் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் நீங்க கடைசியா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை எப்படி மென்ஷன் பண்ணணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்டார் ஃபார்மேட், அந்த ஸ்டார் ஃபார்மேட்டை அகைன் பார்த்துட்டு வாங்க. அதுல இருக்கிற மாதிரி எக்ஸாக்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ்ல எக்ஸ்ட்ராவா என்ன போடணும் பாத்தீங்கன்னா, என்ன ரோல்ல ஒர்க் பண்ணீங்க, இல்லனா அந்த ரோல் இப்போ நீங்க அப்ளை பண்ண ரோலுக்கு வந்துட்டு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ட்வீக் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஃபைன். அண்ட் தென் எந்த டேட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணீங்க, எந்த மாசத்துல ஜாயின் பண்ணீங்க, எந்த மாசம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, எந்த இயர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. எந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 புல்லட் பாயிண்ட்ஸ் ஆச்சு ஃபார் ஈச் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் ப்ராஜெக்ட்ஸ் நான் இதுக்கு மேலே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார் ஃபார்மேட், லைவ் லிங்க் வேணும், அப்புறம் GitHub லிங்க் வேணும், டெக் ஸ்டாக், அதுக்கப்புறம் இம்பாக்ட் ஆன் நம்பர்ஸ், இதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா ஸ்கில்ஸை வந்து குரூப் பண்ணுங்க. வேணும் அப்படின்னா சொல்லுங்க. லைவா வந்து நான் ரெஸ்யூமே ரிவ்யூ பண்ணி ஒரு லைவ் செஷன் வந்து வைக்கிறேன், ஸோ தட் எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க வந்து நீங்க வந்து லாங்குவேஜஸ் மென்ஷன் பண்ணலாம், ஃப்ரேம் ஒர்க்ஸ் மென்ஷன் பண்ணலாம், டூல்ஸ் மென்ஷன் பண்ணலாம், கிளவுட் டெக்னாலஜிஸ் மென்ஷன் பண்ணலாம். ஆனா ஹானஸ்டா இருங்க, தேவையில்லாத விஷயத்தை போடாதீங்க. ஏன்னா அதுல இருந்து கேள்வி கேட்டா நீங்க மாட்டிப்பீங்க. நீங்க போடுற ஒரு வார்த்தையில இருந்தும் கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு ரெஸ்யூமே ஹேக் சொல்றேன், இது எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு.
உங்களுக்கு தேவையான ஒரு 10-20 ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு போய் வேர்டு கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட் கிளவுட் ஜென்ரேட்டர்னு போட்டிங்கன்னா நிறைய வெப்சைட் வரும். அதில் போயிட்டு இந்த எல்லா டிஸ்கிரிப்ஷனையும் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வேர்ட் கிளவுட்ல பெரியசாக இருக்கிற வார்த்தையெல்லாம் உங்களோட ரெஸ்யூமேல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து டெக்ஸ்ட் அனலைசர் அப்படின்ற மாதிரி எல்லாம் டூல்ஸ் இருக்கு. அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தேவைப்படுற இந்த கீவேர்ட்ஸ்லாம் உங்கள் ரெஸ்யூமேல இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி உங்களை விட லெஸ் எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் இருந்தால் கூட அவங்க ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க. ஆனால் நீங்கள் சும்மா இருப்பீங்க. சரி, ஓகே, நான் ஒரு ரெஸ்யூமே வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இது எங்கே போய் நான் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்யூமே வேர்டட் இருக்கு. ரெஸ்யூமே வேர்டட்ல போய் நீங்கள் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டெக் இன்டர்வியூ ஹேண்ட் புக்கோட ரெஸ்யூமே ரிவ்யூ டூல் இருக்கு. நான் கீழே வந்து லிங்க் பண்றேன். அதையும் நீங்க யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கலாம். அண்ட் நானே ஒரு டூல் வந்து பில்ட் பண்ணிருக்கேன். பட் அது ஒன்லி ஃபார் வணக்கம் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹை ஷார்ட் லிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. அதுலயும் நீங்க போயிட்டு உங்களோட ரெஸ்யூமேவை ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் வந்துட்டு ரெஸ்யூமே பத்தி நிறைய பேசியாச்சு. நான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோல போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து பாருங்க. உங்களுக்கு ரெஸ்யூமே பத்தி இன்னும் டீட்டெயில்டா ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே வந்து அதை பத்தி கேளுங்க. கண்டிப்பா அதுக்கு முடிஞ்ச இன்னொரு வீடியோ போடலாம். இப்போ லிங்க்டின் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசலாம். நிறைய பேர் வந்துட்டு அப்ளை பண்றது தான் லிங்க்டின் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. எனக்கு நிறைய ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, உங்களோட நோட்டீஸ் பீரியட் என்ன, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. நான் நம்பலன்னா வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து போடுறேன், பார்த்துக்கோங்க. சரி, லிங்க்டின் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஒரு டிஜிட்டல் ரெஸ்யூமேவை தான் வந்துட்டு பார்க்குறாங்க. நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து அப்படிதான் வந்து அதை ட்ரீட் பண்ணுறாங்க. அது லிட்டரலி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் போயிட்டு நீங்கள் பீஸா டெலிவரி பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஏன்னா லிங்க்டின்ல நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். லிங்க்டின் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்கன்னா ரெக்ரூட்டரை உங்ககிட்ட வர வைக்க முடியும். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ஒரு கிளீனரான ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ரெக்ரூட்டரும் உங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. உங்களோட லிங்க்டின் பேனர் கிளியராக இருக்கணும், ஒரு பிராண்டிங் இருக்கணும். ஐடியலி நீங்கள் என்ன டெக்ஸ்ட் இல்லைன்னா எந்த ரோலில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை ரெப்ரசென்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை இப்போலாம் நிறைய வந்துருச்சு. அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஒரு ஹெட்ஷாட் எடுத்து வந்து போடுங்க. செல்ஃபி எடுத்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ எடுத்தது அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. ஈவன் தோ நீங்கள் செல்ஃபி எடுத்திருந்தாலுமே அது கொஞ்சம் உங்களோட ஃபேஸை விசிபிளாக தெரியுற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு நான் இந்த கம்பெனியில் SDA இருக்கேன், இந்த கம்பெனியில் இந்த ரோலில் இருக்கேன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. விச் இஸ் குட். ஆனால் அதையும் தாண்டி இன்னும் நீங்கள் கம்பெனிங்காக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ஒரு ஆக்ஷன் வேர்ட். அதுக்கப்புறம் உங்கள் ரோலுக்கான ஒரு கீவேர்ட். இந்த கீவேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டைட்டில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க எந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கீவேர்ட் அது உங்களோட லிங்க்டின் டைட்டில் இருந்துச்சு அப்படின்னா சர்ச் ரிசல்ட்ல நீங்க மேல வருவீங்க. ஸோ இதுக்கான சிம்பிள் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ட் பிளஸ் ரோல் கீவேர்ட் பிளஸ் X years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் என்ன ஃபீல்ட் அப்படின்றத போட்டுருங்க. அண்ட் தென் ஐ ஹெல்ப் அவுட்கம். அதாவது நான் வந்துட்டு பிராண்ட்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இல்லைனா வந்துட்டு பிராண்ட்ஸில் வந்து பெட்டர் கோடிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இல்லைனா பெட்டர் ஸ்கேலபிலிட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், இல்லைனா வந்து பெட்டர் ஃப்ரண்ட் அண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னவோ அதை வந்து போடலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் வித் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பில்டிங் ரியாக்ட் அப்ளிகேஷன், ஐ ஹெல்ப் SaaS ஸ்டார்ட்அப்ஸ் ஷிப் ஃபாஸ்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். அபவுட் செக்ஷனில் உங்களோட ஃபர்ஸ்ட் லைனில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது இருக்கணும். நான் என்னோட ப்ரொஃபைலே நான் வந்து எக்ஸாம்பிளாக காட்டுறேன். செகண்ட் லைனில் யாருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்றது போடுங்க. அண்ட் தென் ஒரு 2 to 3 கேஸ் ஸ்டடிஸ் யூ ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் இன் யுவர் என்டையர் கெரியர். அது காலேஜாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ண ப்ராஜெக்டாகவும் இருக்கலாம். நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஒரு 2-3 லைன்ஸ் வந்து அதில் போட்டுக்கோங்க. அண்ட் தென் எண்டிங்கில் அவங்க உங்களை வந்து எப்படி ரீச் அவுட் பண்ணுறது அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா தட் வுட் பி பெட்டர். அண்ட் தென் நிறைய பேருக்கு வந்து இந்த கனெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிய மாட்டேங்குது. அண்ட் லிங்க்டின்ல இருக்க நிறைய ஹிடன் செட்டிங்ஸ்லாம் தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் உட்காந்து லிங்க்டின்ல இருக்கிற எல்லா ஹைப்பர் லிங்கையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எஸ்பெஷலி செட்டிங்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி படிச்சு பாருங்க அந்த செட்டிங்ஸ் எதுக்கு இருக்குன்ட்டு. அதை நீங்க ஒழுங்கா ட்வீக் பண்ணாலே உங்களால நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்க முடியும். நான் இதை பத்தி ஆக்சுவலா ஒரு 2 மணி நேரத்துக்கு ரொம்ப டீட்டெயில்டா ஒரு லெக்சர் எடுத்திருக்கேன். அது வந்து பார்ட் ஆஃப் வணக்கம் டிஎஸ்ஏ. அதை கண்டிப்பா இந்த வீடியோல ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அதிகமான டிப்ஸ் எல்லாம் நான் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட், கனெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. மினிமமா உங்களுக்கு 50 கனெக்ஷன் இருக்கணும். ஆனால் ப்ரிஃபரபிளி உங்களுக்கு 500 கனெக்ஷன் இருந்தால் தான் லிங்க்டின் உங்களை ப்ராப்பராக இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து சர்ச் ரிசல்ட்டில் காட்டுவீங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து குவாலிட்டி இஸ் கிரேட்டர் தென் குவான்டிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் மினிமம் 500 கனெக்ஷன்றது இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்தெந்த டார்கெட் கம்பெனி போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரிஃபரபிளி ஃப்ரெஷர்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. உங்கள் காலேஜ்ல இருந்து யாராவது அதே ப்ராடக்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட போய் கனெக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது காம்பவுண்டிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய போஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் என்னென்னலாம் பில் பண்ணுறீங்க, என்னென்னலாம் கிரியேட் பண்ணுறீங்க, என்னென்னலாம் புதுசாக கற்றுக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் டெக் ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்றீங்களோ அதை பத்தி நிறைய போஸ்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு பெட்டரான விசிபிலிட்டி கொடுக்கும். அண்ட் நீங்க நல்ல ஆக்டிவா இருந்தீங்க லிங்க்டின்ல அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து சஜஷன்ல போய் நிற்கும். நீங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸை ஷேர் பண்ணலாம், நீங்க பண்ற ஹேக்கத்தான்ஸை ஷேர் பண்ணலாம், நீங்க இந்த வாரம் என்ன படிச்சீங்க அப்படின்றத ஷேர் பண்ணலாம், நீங்க வந்து இன்டர்வியூவோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் நீங்க ஏதாவது குட்டியா வின் பண்ணா அதை கூட நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஒரு 3 months நீங்க கன்சிஸ்டன்டா போஸ்ட் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா ரெக்ரூட்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இது வந்து சம் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து நடந்திருக்கு.
அவங்க போய் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கே நிறைய கால்ஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் இதுல ஒரு சில ரெட் ஃபிளாக்ஸ் நான் வந்து சொல்லணும். ஏன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றப்ப எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடக்கூடாது. நீங்க வந்து ஆஃபர் லெட்டர்ல சேலரி விசிபிளா இருக்க மாதிரி ஷேர் பண்ணக்கூடாது. உங்களோட ப்ரீவியஸ் எம்ப்ளாயர்ஸை ரொம்ப வந்து பேஷ் பண்ணி எதுவும் வந்து போடாதீங்க. அண்ட் இன்டர்நேஷனல் ரெக்ரூட்டர் நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து வெரிஃபை பண்ணாம அக்செப்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் ப்ரொஃபைல்ஸ் நிறைய வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க. லீட் கோட் ரிலேட்டட் போஸ்ட் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அதோட சொல்யூஷன்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்துட்டு காப்பிரைட்ல வரும். அண்ட் தென் பிஹேவியரல் இஷ்யூஸ் பத்தி வந்து பேசுவோம். நிறைய குட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி பிஹேவியரல் ரவுண்ட்ல போய் ரிஜெக்ட் ஆகிறத நான் பார்த்திருக்கேன். அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணாத ஒரே ஒரு ரீசனாலேயே. ஈவன் நானே ஒரு பிஹேவியரல் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற டைம்ல தான் இவ்வளோ இருக்கா, ஒரு கொஸ்டினுக்கு பின்னாடி இவ்வளோ அனலைஸ் பண்ணுவாங்களான்றதை நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸும் இப்போ நான் சொல்ல போற கொஸ்டின்ஸ்ல இருந்து நிறைய வேரியேஷன்ஸ் கேட்பாங்க. இதுல பேசிக் எங்க ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இது என்னன்னா இதுல இருந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா, ஃபர்ஸ்ட் இவன் வாய் திறந்து ஒழுங்கா பேசுவானா. அண்ட் தென் why do you want to work here அப்படின்னு கேட்பாங்க. tell me about a time where you faced conflict அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு வந்துட்டு the corporate diaries னு ஒரு சேனல் இருக்கு, அது வேணா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் give me an example of your leadership அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர் வந்தா அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. பயங்கரமான பிரஷர் இருக்கிற டைம்ல நீங்க எப்படி வந்து பிரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் describe a time where you learn something very quickly அப்படின்னு கேட்பாங்க. உங்களோட டீம் கொலாபரேஷன் ஸ்கில்ஸை ரொம்ப ப்ராப்பரா அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த ரவுண்ட பாத்தீங்கன்னா கூகுளினஸ் இல்லைன்னா வந்து டெக்னோ மேனேஜரல் பிஹேவியர் இந்த மாதிரி வந்துட்டு மாத்துவாங்க. அதுக்கப்புறம் where do you see yourself in 5 years அப்படின்றதெல்லாம் வந்து கேட்பாங்க. இதுக்கு பின்னாடிலாம் ஒரு இன்டென்ட் இருக்கு. அந்த இன்டென்ட் என்னன்றதை கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணாம போகாதீங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து கார்ப்பரேட் டைரிஸ் இந்த சேனல் போய் பாருங்க. அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்வியூஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டார் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணேன். ஸ்டார் ஸ்டோரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பேசணும்னா ஸ்டார் மெத்தட், அதே மாதிரி ஒரு 8 ஸ்டோரி ரொம்ப பெருசா, அதாவது இது வந்து ரொம்ப ஃபேக்கா இருக்கக்கூடாது, நம்ம லைஃப்ல நடந்த மாதிரியான ஒரு ஸ்டோரிஸை நம்ம எப்படி பெட்டரா ப்ரெசென்ட் பண்ணலான்றத ஒரு தடவையாச்சும் நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும். ரெடி பண்ணாம நீங்க போய் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா பயங்கரமா சொதப்பிட்டு வருவீங்க. இது ரியல் லைஃப்ல நான் பார்த்திருக்கேன். இதுல எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்க வந்து ஸ்டோரி ரெடி பண்ணலான்றதை நான் சொல்றேன். ஸோ இன்டர்வியூக்கு முன்னாடியே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ், காலேஜ் ஈவெண்ட்ஸ், அண்ட் தென் ஹேக்கத்தான்ஸ், ஜாப்ஸ், இது எல்லாத்தையுமே சிச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன், ரிசல்ட் அப்படின்னு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்டர்வியூல இந்த 8 ஸ்டோரிஸை நீங்க திருப்பி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபிளிக்ட்டுக்கு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிக்கோங்க, லீடர்ஷிப்புக்கு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிக்கோங்க, ஃபெயிலியருக்கு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை நீங்க போய் அங்க சொல்ல போறீங்க. ஸ்டோரினா கதை சொல்லணும்னு கிடையாது, உங்க லைஃப்ல இது எப்படி ஹேப்பன் ஆச்சு, அது பெட்டரா நீங்க எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்க வந்து புதுசா ஒரு விஷயத்தை இம்ப்ரூவைஸ் பண்ண மாட்டாங்க, ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த மேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அட்டன் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் 2 more things நான் வந்து சொல்லிடுறேன். இந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ற கொஸ்டின் இருக்குல்ல, இதை வந்து 60 to 90 செகண்ட்ஸ்ல உங்களோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் என்ன அப்படின்றத டக்குன்னு முடிச்சிடணும். எங்க இருந்து வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க போக போறீங்க இப்படின்றத நீங்க சொன்னாலே ஒரு குட் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அது முடியும். அண்ட் இதுல வந்து ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்டே அவங்க கேட்கறதுனால நீங்க எந்த ஏரியால ரொம்ப ஸ்ட்ராங்கோ அதை பத்தி நீங்க எண்டிங்ல சொல்லி முடிச்சீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க அந்த ஏரியால இருந்து தான் கேள்வி கேட்பாங்க, நீங்க அந்த இன்டர்வியூ லீட் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கம்பெனி எதுக்காக சூஸ் பண்ணீங்க அப்படின்றதுக்கான ஆன்சரும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கம்பெனியோட ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அவங்களோட இன்ஜினியரிங் பிளாக்ஸ், அவங்களோட லீடர்ஷிப் பிரின்சிபல் என்ன அப்படின்றத கண்டிப்பா பண்ணீங்க. ஏன்னா அமேசான்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 16 லீடர்ஷிப் பிரின்சிபல் வச்சிருக்காங்க, பேபாலுக்கு தனியா ஒரு லீடர்ஷிப் பிரின்சிபல் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கூகுள் லீடர்ஷிப் பிரின்சிபல்ஸ் இருக்கு. இதை வந்து படிச்சுட்டு போங்க. அண்ட் இந்த பிரின்சிபல்ஸ்க்கு ரிலேட்டடா நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. எங்க நான் அப்ளை பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 8 ஸ்டோரி கிரியேட் பண்ணணும்னு சொன்னால அதுல இந்த லீடர்ஷிப் பிரின்சிபலும் மேப் ஆகிற மாதிரி ஸ்டோரிஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் அண்டர்ரேட்டடான ஒரு விஷயம், நிறைய பேர் பேசாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத பேசவே மாட்டாங்க. இது வந்து நான் ஒரு 200 இன்டர்வியூ எடுத்த ஒருத்தவர்கிட்ட நான் வந்து பாட்காஸ்ட் பண்றப்ப அவர்கிட்ட இருந்து நான் அனலைஸ் பண்ண நிறைய விஷயங்கள், நான் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். 200 இன்டர்வியூ, 100 இன்டர்வியூ, 1000 இன்டர்வியூ எடுத்தவங்களாம் நான் வந்து என் லைஃப்ல பார்த்திருக்கேன். ஸோ அவங்க கிட்ட இருந்து நான் அனலைஸ் பண்ண ஒரு சில விஷயத்த நான் இப்போ வந்து சொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறைய கோர்சஸ்ல வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதுதான் ஒரு நல்ல கோர்ஸுக்கும் சும்மா காசுக்காக லான்ச் பண்ண கோர்ஸுக்கும் இருக்க பெரிய டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் 60 செகண்ட்ல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டா போங்க, ஸ்மைல் பண்ணுங்க, ஒரு குட் இம்ப்ரெஷன் கொடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமா, இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்க இதை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். நான் இன்டர்வியூ போயிருக்கேன், அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு யோசிக்க கூடாது. அவங்க கம்பெனில அந்த எம்ப்ளாயிக்கு 1 hour கொடுக்க வேண்டிய சேலரியை கொடுத்து உங்களை இன்டர்வியூ பண்ண வைக்கிறாங்க. அவங்க அந்த 1 hourக்கான சேலரியை வேஸ்ட் பண்ண நினைக்க மாட்டாங்க, அதை யூஸ் பண்ணணும் தான் நினைப்பாங்க. அப்ப என்னன்னா அந்த இன்டர்வியூவரும் நீங்க செலக்ட் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வராரு, நீங்களும் செலக்ட் ஆகணும்ன்ற மைண்ட் செட்ல தான் வரீங்க. அண்ட் அந்த கம்பெனிக்கும் நீங்க செலக்ட் ஆகணுன்றதுக்காக தான் இவ்வளவு காசு செலவு பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க யாரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு வரது கிடையாது, எல்லாம் உங்களை செலக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த விஷயமே நடக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், எப்பயுமே ஒரு இன்டர்வியூ வந்து ஜாலியா போகணும், ரொம்ப சீரியஸா போகக்கூடாது. ஓகேங்களா?
ஓகேங்களா? ஒரு இன்டர்வியூ எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். நான் எப்படி ஒருத்தனை ஹையர் பண்ணுவேன் அப்படின்னா, அவர் வந்து கோடிங் ரவுண்ட் எல்லாமே முடிச்சிட்டாரு, ஹீ இஸ் வெரி குட்னு வச்சுக்கோங்களேன். வெதர் ஹீ இஸ் லைக்கபிள், அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா, அவர் கூட ஒர்க் பண்ணா நம்ம டீம் ஜாலியா இருக்குமா, நமக்கு வேலை கரெக்டா நடக்குமா அப்படின்ற மைண்ட் செட்டை தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ நீங்க வந்து லைக்கபிளா இருக்கணும் அண்ட் ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் இன்டர்வியூல தேவைப்பட்டா நோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க அண்ட் அதை வந்துட்டு இன்டர்வியூ கிட்ட சொல்லிருங்க, இந்த மாதிரி எனக்கு நோட்ஸ் எழுதுனா இட் வில் பி பெட்டர் ஃபார் மீ டு ஆர்டிகுலேட் அப்படின்னு சொல்லுங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த நோட்ஸே வந்து அவங்க கிட்ட காட்டுங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் எப்படி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்டர்வியூ போயாச்சு, உட்காந்தாச்சு, உங்களுக்கு வந்து கொஸ்டின் கொடுத்துறாங்க. இப்போ நான் என்ன ப்ரோ பண்றது அப்படின்றதுக்கு ஒரு டீட்டெயிலான ஆன்சர் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கிளாரிஃபையிங் கொஸ்டின்ஸ் கேட்கணும். கிளாரிஃபையிங் கொஸ்டின் என்ன? ஒரு சில டைம் வந்து ஆப்வியஸா தெரியும் இந்த கொஸ்டின் வந்துட்டு நமக்கு n ஸ்கொயர் வந்து தேவையில்லை. ஒரு சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா தெரியும் இதுக்கு வந்து அரே தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா இதுக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும்ட்டு. ஆனா அதை நீங்க எடுத்த உடனே ஜம்ப் இன் பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணணும். இன்புட்டோட சைஸ் எவ்வளவு பெருசு இருக்கும், இதோட எட்ஜ் கேசஸ் எப்படி இருக்கும், நல்லு கொடுப்பீங்களா இல்லை எம்டியா கொடுப்பீங்களா, அப்ப நான் எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி எட்ஜ் கேசஸ்லாம் ஸ்டார்டிங்ல கேட்கணும். ஆப்வியஸான கொஸ்டினும் நீங்க கேட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் எட்ஜ் கேசஸ் ரொம்ப சிம்பிள். நான் ஒரு 5 விஷயம் சொல்றேன், இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை எவ்ரி ப்ராப்ளம்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை அப்படியே போய் இன்டர்வியூலையும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் திங், எம்டியா வந்தா நான் என்ன ஹேண்டில் பண்றது, அப்புறம் சிங்கிள் எலமெண்ட் வந்தா நான் எப்படி ஹேண்டில் பண்றது, டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்தா எப்படி நான் ஹேண்டில் பண்றது, நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் வந்தா நான் எப்படி ஹேண்டில் பண்றது, அப்புறம் ஓவர்ஃப்ளோ வந்தா எப்படி ஹேண்டில் பண்றது, அண்ட் நல்ல இன்புட்டா வந்தா நான் எப்படி ஹேண்டில் பண்றது. இதெல்லாம் தான் நீங்க வந்துட்டு மேஜரா கேட்க வேண்டிய ஒரு கேள்விகள் when it comes to edge cases. எப்பயுமே brute force டிஸ்கஸ் பண்ணுங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அதை ஆப்டிமைஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு அப்ரோச் இருக்குன்னு சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேல கோடிங்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ப்ராபப்ளி 45 மினிட்ஸ் இன்டர்வியூல நீங்க வந்து 2 3 கொஸ்டின் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 40-30 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து 2 கொஸ்டின் முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஒன் சிங்கிள் லாங்குவேஜ் கூட ஸ்டிக் ஆயிருங்க. எனக்கு இதுதான் ரொம்ப நல்லா தெரியும், இதுல நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் நான் வந்து பார்த்திருக்கேன், பைத்தான்ல இருந்து கோட் அடிப்பாங்க, திடீர்னு அதுல வந்து ஏதாவது எரர் வந்திருக்கும், திடீர்னு ஜாவால நான் கோட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா இட் இஸ் a very bad impression. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, திங்க் அலவுட். பேசிக்கலி நீங்க என்னென்னலாம் யோசிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வந்துட்டு சத்தமா வந்து சொல்லுங்க. நான் இதுதான் யோசிக்கிறேன், இதுதான் பண்ண போறேன், நான் இப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை நான் வந்து இப்படி டேக்கிள் பண்ணலான்னு இருக்கேன், am I on the right pace அப்படின்றத கேளுங்க. ஏன்னா சைலண்டா நீங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் கன்ஃபியூஷன் தான் கிரியேட் பண்ணும், அவங்களுக்கும் கன்ஃபியூஷன் தான் கிரியேட் பண்ணும். அண்ட் தென் உங்களோட வேரியபிள்ஸ்லாம் ப்ராப்பரா டிஃபைன் பண்ணுங்க. டைரக்டா இந்த மேஜிக் நம்பர்ஸ் வரக்கூடாது. மேஜிக் நம்பர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் கோடிங் எதுவுமே பண்ணக்கூடாது. ரேண்டமா ஒரு நம்பர் வந்து போடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது எல்லாமே ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி இந்த வேரியபிள் வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களோட கோட் வந்து பார்க்கறதுக்கு கிளீனா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர் ஆஃப் நோடு இல்லைனா லென்த்துக்குலாம் n யூஸ் பண்ணுவோம், எட்ஜஸ்க்கு e யூஸ் பண்ணுவோம், வெர்டிசஸ்க்கு v யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்குலாம் k என்ற லெட்டர் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் காமனான விஷயத்துக்குலாம் சிங்கிள் லெட்டர் இஸ் ஃபைன். மீதி எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்டிவான வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி ட்ரேட் ஆஃப் பத்தி நிறைய பேர் வந்து பேசவே மாட்டாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ப்ராப்பராக பக்காவாக வந்து இன்டர்வியூ முடியும், கோடு ஒர்க் ஆகிடும். ஆனால் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி பேசவே மாட்டாங்க. இதை நான் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் சிம்பிளாக நான் வந்து மாற்ற முடியும், ஆனால் அது வந்து கோட் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிடும், இல்லைனா வந்துட்டு அதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால வந்து ஸ்பேஸ் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடும் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பேர் வந்து பேச மாட்டோம். ட்ரேட் ஆஃப்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட் when it comes to coding. அண்ட் தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேஜிக் நம்பர் இருக்கக்கூடாது, கான்ஸ்டன்ஸ் எல்லாமே ஃபுல் கேப்ஸ்ல இருக்கணும். அண்ட் தென் பைத்தானா இருந்தா ஸ்னேக் கேஸ், இல்லைனா வந்து ஜாவாவா இருந்தா கேமல் கேஸ். அண்ட் தென் ஹெல்பர் மெத்தட்லாம் வந்து இஸ் வேலிட், ஹேஷ் சைக்கிள், இல்லைனா கம்ப்யூட் மீடியன், இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து கிளியரான இன்டென்டேஷன் கொடுங்க, கமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க. நீங்க ஒரு கோட் பண்ணிட்டு போயிட்டீங்க, நாளைக்கு வேற ஒரு இன்ஜினியர் வந்து அதை பார்த்தாலும் ஓகே இந்த பையன் இப்படி தான் சால்வ் பண்ணிருக்காங்க, ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்க கோடு. அண்ட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நீங்க ஹிண்ட் கேட்கலாம் இன்டர்வியூல வந்து உங்களுக்கு வந்து பிளாங்க் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து ஹிண்ட் கேட்கலாம். இது கிரேஸ்ஃபுல்லா கேட்கணும். எப்படி கேட்கணும்ன்றதை நான் சொல்றேன். நீங்க ஒரு இடத்துல ஸ்டக் அது ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க. டைரக்டா சொல்லுங்க, எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து கரெக்டான டைரக்ஷன்ல தான் போறேன்னா, இல்ல எனக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைக்குமா அப்படின்றதே நீங்க வந்து கேட்கலாம். இல்லனா இப்படி கூட சொல்லலாம், நான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் ட்ரை பண்ணேன், எனக்கு கரெக்டா ஒர்க் ஆகுது, ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் கீ ஆப்டிமைசேஷன்ல எங்கேயோ மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன இன்டர்வியூல வந்துட்டு ஹெல்ப் கேட்கறானே அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனா இது ஆக்சுவலி உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணும், நீங்க வந்து ஸ்டபனா இல்லன்றதை இது வந்து ப்ரூவ் பண்ணும். அண்ட் இன்டர்வியூ முடிகிறப்ப ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு, என்னன்றதை சொல்றேன். நிறைய நீங்க ஆக்டிவா லிசன் பண்ணி அதை
புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்க சைடில் இருக்கிற ஒப்பீனியன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஏன்னா இட் இஸ் அபவுட் ஹவு வெல் யூ லிசன். எப்படி வந்து நீங்க ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்களா, அதுக்கப்புறம் எப்படி நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றீங்கன்றத பார்ப்பாங்க. ஸோ இன்டர்வியூவர் வந்து ஒரு டீம்மேட் மாதிரி பாருங்க, ஒரு ஜட்ஜா பார்க்காதீங்க. ஏன்னா நான் வந்து இப்போ ஜோல நான் ஃபர்ஸ்ட் போறப்ப அவங்க எல்லாருமே என்னோட இன்டர்வியூவராக தான் இருந்தாங்க. எனக்கு இன்டர்வியூ எடுத்த நிறைய பேர். நான் உள்ள போனதுக்கு அப்புறம் நான் ரேண்டமா போயிட்டு அவங்கள்ட்ட வந்து அட்வைஸ் கேட்பேன். இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணலாம், இதை நம்ம அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட மேனேஜரும் சரி, என்னோட ஸ்கிப் லெவல் மேனேஜரும் சரி, என்னால் ஈஸியாக போய் அப்ரோச் பண்ணி பேச முடியுது. ஏன்னா தே ஆர் மை டீம்மேட்ஸ். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ பண்றாங்க, ப்ராபப்ளி உங்களுக்கு டீம்மேட்டாக வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், ஒன்ஸ் அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன டீம்ல ஒர்க் பண்றாங்க, என்ன ப்ராடக்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்றத ஜென்யூனா கேளுங்க, கியூரியஸா இருங்க. அண்ட் அவங்க டீம் வந்து என்ன பில்ட் பண்றாங்க, அவங்களோட ஸ்டாக் எந்த மாதிரி இருக்கும், இப்போ நான் வந்துட்டு அந்த கம்பெனியில பிளேஸ் ஆனேன் அப்படின்னா நான் என்ன வந்து கத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் நீங்க கேட்கலாம். அண்ட் இது வந்து நான் எப்பயுமே பண்ற ஒரு விஷயம், இது நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இட் இஸ் அ குட் டச் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இது பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஆக்சுவலி நல்ல ரிவர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. நான் ஒரு சில கம்பெனிஸ் ஜாயின் பண்ணதே இல்லை, ஆனா இந்த மெயில் அனுப்புனது மூலியமா மட்டும் எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யார் இன்டர்வியூ வராங்க அப்படின்றத பேனல் பார்த்து அவங்களோட இன்டர்வியூ நேம் வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன். அவங்க ஜூம் காலில், கூகுள் மீட்ல இல்லை டீம்ஸ்ல வந்து ஜாயின் பண்றப்போ அவங்களோட ஜாயின் பண்ண அந்த இமெயில் ஐடியை நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஒன்ஸ் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 24 hours கழிச்சு தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ, இட் வென்ட் வெல், இதெல்லாம் நான் வந்து பண்ணேன், இதெல்லாம் கத்துக்கிட்டேன், இதெல்லாம் என்னோட ஃபீட்பேக் அப்படின்ற மாதிரி நான் ஒரு மெயில் போட்டுருவேன். இந்த மெயில் போட்டதுனாலேயே நான் நிறைய பேர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், இது வந்துட்டு எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. ரொம்ப நாளா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு சில கம்பெனிஸ் நான் இந்த மெயில் போட்டதுனால அதே கம்பெனில அதே ரோல எனக்கு மட்டும் ரிப்ளை பண்ணாங்க. நான் வந்து அடுத்த ரவுண்ட் போயிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கோடிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், கோர்ஸஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ப்ராஜெக்ட் பண்ணியாச்சு, செம்ம ரெஸ்யூமே பண்ணியாச்சு, உள்ள போயிட்டோம், இன்டர்வியூல சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் பிஹேவியர்லையும் சூப்பரா பண்ணிட்டீங்க, எடுத்துட்டு வந்து இதான்ப்பா உங்க சம்பளம்னு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஆஃபர் நெகோசியேஷன். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 இமெயில் நீங்க பண்றதுனால ஒரு வருஷத்துல 2 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வரைக்கும் ஈஸியா சேவ் பண்ண முடியும். ஆஃபர் நெகோசியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்துட்டு ஒரு இன்ஜினியருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா நான் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி இந்தியன் இன்ஜினியர்ஸ்க்கு இதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் அப்பியரான சில ரோல்ஸ்ல எனக்கு வந்து சில ஆஃபர் லெட்டர்ஸ்ல என்னோட சீனியர்ஸ் என்னோட அளவுக்கு ஈக்குவலான சேலரி வாங்குறத நான் பார்த்துருக்கேன். ஐ காட் வெரி குட் சேலரி வித் இன்சென்டிவ்ஸ் just because I can negotiate with. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுவீங்க, இல்ல நான் வந்து நெகோஷியேட் பண்றப்ப என்னோட ஆஃபர் ரிவோக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. கார்பரேட்ல ஆஃபர் நெகோசியேஷன்ன்றது ரொம்ப காமன். நீங்க வந்து ஒரு நெகோசியேஷன் கேட்குறீங்க, இல்ல அப்பனா நாங்க வேற கேண்டிடேட் ஒரு போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அப்ப கூட பேக் அடிச்சு சரி ஓகே நான் இதுலயே ஒத்துக்கிறேன் அப்படின்னு கூட நீங்க சொல்ல முடியும். இதான் தமிழ்ல சொல்லுவாங்க, அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும்னு சொல்லிட்டு. நீங்க வந்து நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்லணும், நீங்க இங்க ரூடா இல்லவே இல்லை, ஓகேங்களா? உங்களோட வொர்த்துக்கு தேவையான ஆக்சுவல் சேலரியை நீங்க எடுக்கிறீங்க. இதுக்கு எந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா levels.fyi ஒரு வெப்சைட் இருக்கு. இந்தியால பாத்தீங்கன்னா Glassdoorனு ஒரு வெப்சைட் இருக்கு, Ambition Boxனு ஒரு வெப்சைட் இருக்கு, லீட் கோடோட டிஸ்கஷன் செக்ஷன். இங்க பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிலயும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளவு ஆஃபர் பண்றாங்கன்றது அப்படியே ஓப்பனா இருக்கும். நீங்க அங்க போயிட்டு இதுதான் நம்ம ஓகே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இது, நம்மளோட பேக்ரவுண்ட் இது, இதுக்கு இவ்வளவு தராங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஆஃபர் எடுக்கிறதுக்கு நெகோஷியேட் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சேலரியில பாத்தீங்கன்னா 4 லிவர்ஸ் இருக்கு. என்ன 4ன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஸ் சேலரி, அதுக்கப்புறம் ஜாயினிங் போனஸ், அதை தாண்டிங்கன்னா ஸ்டாக் ஆர் RSU, அதுக்கப்புறம் ESOPs அண்ட் வெஸ்டிங் பீரியட். ஓகேங்களா? இது என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பேஸ் சேலரி அப்படின்னா இது டிவைடட் பை 12 அப்படியே உங்களோட அக்கௌண்ட்ல வந்துரும். ஓகேங்களா? இதுதான் பேஸ் சேலரி. இதுக்கப்புறம் ஜாயினிங் போனஸ்ன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் கிடைக்கும், செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் கிடைக்காது. ஓகேங்களா? உங்க ஜாயினிங் போனஸ் CTCல சேர்த்துக்காதீங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆர் RSU, நீங்க ஜாயின் பண்றது சூப்பரான கம்பெனியா இருந்தா ஸ்டாக்கே நீங்க வாங்கிக்கலாம். ஆனா ஸ்டாக்ல நீங்க வித்ட்ரா பண்றப்ப நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணணும். அந்த டாக்ஸ்ல 30% போயிடும். சோ இப்போ உங்களுக்கு வர ஸ்டாக்லயே லெட்ஸ் சே அவங்க வந்து $18,000 சொல்றாங்கன்னா அதுல 30% போயிட்டு தான் உங்களுக்கு மீதி உங்க கை கிடைக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டாக் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது RSUன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா உங்களுக்கு வந்து நாங்க ஸ்டாக் இவ்வளவு ரூபாய்க்கு தரோம், ஆனா இது 3 வருஷம் கழிச்சு தான் உங்களால எடுக்க முடியும், இல்ல 4 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. இது பேசிக்கலி என்னன்னா ஒரு சின்ன ட்ராப். நீங்க அதே கம்பெனில அடுத்த ஒரு 4 வருஷம் இருக்கணும்ன்றதுக்காக கொடுக்குற ஒரு ட்ராப் தான் இந்த RSUன்றது. ESOP அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி என்னன்னா நீங்க ஒரு எம்ப்ளாயியா இருக்கிறதுனால நீங்க ஃபியூச்சர்ல ஒரு இந்த கம்பெனி வந்து பப்ளிக்கா போச்சுன்னா அதுல நீங்க வந்து ஒரு ஷேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரி ஷேர். ஆக்சுவலி டசன்ட் மேட்டர் எனிதிங். ESOPன்றது வர்ச்சுவலா உங்களுக்கு வந்து ஒரு 12 லட்ச ரூபாய் இந்தா வச்சுக்கோன்னு தருவாங்க. அது உங்களால காசா மாற்ற முடியாது, அதை ஸ்டாக் மார்க்கெட்ல போட முடியாது, அது வேஸ்ட் லிட்டரலி. ஸோ ESOPலாம் உங்க CTCல வந்துச்சுன்னா அதெல்லாம் ரெட் ஃபிளாக். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு வந்து இந்த கம்பெனி மேல பயங்கர நம்பிக்கை இருக்கு, அவங்க ப்ராடக்ட் மேல செம்ம நம்பிக்கை இருக்கு அப்படின்னா ESOP எடுத்துக்கோங்க. யாருக்கு தெரியும், இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோட ESOPலாம் திடீர்னு IPO போனதுக்கு அப்புறம் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. அப்படி போறது கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் நிறைய ரெக்ரூட்டர்ஸ் வந்து இல்ல எங்களால வந்து பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது, பேஸ் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றப்போ அப்ப
அப்போ ஜாயினிங் போனஸ் எக்ஸ்ட்ராவா இன்க்ரீஸ் பண்ணுங்க, இல்லைனா வந்து ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, எவ்வளவு வாங்க முடியுமோ. ஆனா ரெக்ரூட்டருக்கு அவங்க சைட்ல இருந்து கண்டிப்பா அந்த ப்ரொவிஷன் வந்து இருக்கும், அவங்களால எக்ஸ்டெண்ட் பண்ணி தர முடியும். ஸோ அவங்க வந்து பேஸ் வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொன்னாங்கன்னா ஸ்டாக்கை வந்து புஷ் பண்ணுங்க, அதை எக்ஸ்ட்ரா கேளுங்க. இல்ல ஸ்டாக்கும் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா போனஸ் வந்து எக்ஸ்ட்ராவா கேளுங்க. அண்ட் நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா நீங்க சென்னையில இருந்து பெங்களூர் ஷிஃப்ட் ஆறீங்க அப்படின்னா ரீலோகேஷன் போனஸ்னு ஒன்று தருவாங்க. அது வந்து டிஃபரெண்ட், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட், இல்ல ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து வேலை பார்க்க போறீங்கன்னா ரீலோகேஷன் போனஸ்னு ஒன்று தருவாங்க ஒன் டைம். அதையும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். நெகோசியேஷனுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பர்சனலி ப்ளே பண்ணி எது ஒர்க் ஆகுதுன்னு நான் ஃபிகர் அவுட் பண்ண ஒரு சில விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே அவங்க சொல்றதுக்கு கால்லே வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. சரி ஓகே நான் யோசிச்சுட்டு நான் திருப்பி கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நெட்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க, எப்படி நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்றத பேசிட்டு இல்லைனா வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டு அதுக்கப்புறமா போய் பேசுங்க. எப்பயுமே ஆன் கால்ல உடனே வந்து நெகோஷியேட் பண்ணாதீங்க. அப்ப மோஸ்ட்லி நீங்க வந்து தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அவங்களுக்கும் தெரியும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெர்பல் ஆஃபர்ஸ்ல எதையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் ஒரு ரெக்ரூட்டர் வந்து இவ்வளவு சிடிசி அப்படின்னு சொன்னாலும் எனக்கு வந்து அட்லீஸ்ட் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் ஆச்சு அனுப்புங்க, இல்ல எனக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்புங்க, இமெயில் ஆச்சு எனக்கு பண்ணுங்கன்னு கேளுங்க. கால்ல சொல்றதை ஒத்துக்காதீங்க. ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா கால் எப்பயுமே பண்ணக்கூடாது. ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிட்டர்ன்ல வாங்கணும். ஸ்டெப் 3 பாத்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் எப்பயுமே உங்களுக்கு எவ்வளவு சிடிசி வேணுமோ அதோட 15% இருந்து 25% வந்து எக்ஸ்ட்ராவே கேளுங்க. பரவாயில்ல, அவங்க நோன் சொல்ல மாட்டாங்க. நோன் சொன்னா திருப்பி நம்ம வந்து சரி ஓகே பரவாயில்ல எனக்கு இவ்வளவு கொடுத்தாலே போதும், நீங்க பேக் அடிச்சுக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆனா கேட்டாதான் கிடைக்கும், கேட்கலன்னா கிடையவே கிடைக்காது. இதுதான் சொல்லுவாங்க, நீங்க கேட்காத கேள்விக்கு எப்பயுமே பதில் வந்து நோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து கம்பீட்டிங் ஆஃபர் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா அது வந்து இல்லீகலா, எனக்கு இது வந்து ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. கம்பீட்டிங் ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் ஆகணும். இது வந்து ஒரு நார்மல் தான், இது நார்மலான விஷயம். இது வந்து நீங்க கில்ட்டா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்ல எனக்கு வந்துட்டு ஒரு கம்பெனி கிட்ட இருந்து வாங்கிட்டு இன்னொரு கம்பெனி ஏமாத்துற மாதிரி இருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரெக்ரூட்டர்ஸ்க்கு இதெல்லாம் பார்ட் ஆஃப் தேர் ஜாப். ஸோ நீங்களும் அதை பத்தி வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய நெகோசியேஷன்ல நான் ரொம்ப ஈஸியா சும்மா ஒரு 1 கால் பண்றப்ப அவங்களுக்கு வந்து 1 lakh ஏறி இருக்கும். ஒரு 4-5 கால் இந்த மாதிரி 2 and 4 போறப்ப அவங்களுக்கு ஒரு 6 lakhs வரைக்கும் வந்து இன்க்ரிமெண்ட் நான் வந்து பாத்துருக்கேன். அண்ட் நிறைய பேர் பண்ற இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்ரூட்டர் கிட்ட டைரக்டா வந்து சிடிசி கரண்ட் சிடிசிஸே சொல்றது, அது வந்து உங்க சைட்ல இருக்கிற ஸ்டாண்டை வந்து கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணிடும். பட் இப்ப இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் மார்க்கெட் அப்படிதான் இருக்கு, ரெக்ரூட்டர்ஸ் அப்படிதான் இருக்காங்க. நிறைய பேர் கரண்ட் சிடிசி கண்டிப்பா வேணும், அதை சொல்லியே தீருங்க, இல்லைன்னா நாங்க வந்து ஆஃபர் தர ரெடியா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டேக்கிள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட சிடிசி ரொம்ப கம்மியாக இருந்தால் நாங்கள் ஆல்ரெடி வந்து நல்லா தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லேயர்லேருந்து கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ அதில் போய் மாட்டிக்காதீங்க. சப்போஸ் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுங்க, எனக்கு வந்து என்னோட சிடிசி கம்மி தான், அதை வந்து நான் ரிவீல் பண்ண விரும்பலை, பட் நான் வந்துட்டு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்ன தேவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து நான் ரிசர்ச் பண்ணதில் எனக்கு உங்கள் கம்பெனி எந்த ரோலுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவ்வளோ தரீங்க அப்படின்ற ரேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு 25% எக்ஸ்ட்ராவே வச்சு சொல்லுங்க. ஏன்னா இந்த ஒரு சிங்கிளான ஒரு ஐட்ரேஷன் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்ல லிட்டரலி 8 லட்சம் 10 லட்சம்லாம் சேவ் பண்ணி நான் பார்த்திருக்கேன். ஏன்னா நெகோசியேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ்ல இருந்து ஒரு 1 மினிட்கான ஒரு அன்கம்ஃபர்டபுளான காம்பன்சேஷன். ஆனா உங்களோட ஜம்ப் பாத்தீங்கன்னா பர்மனன்டான ஒரு வேல்யூ உங்க சிடிசில. சரி ஓகே இவ்வளவு சொல்றேன், இதெல்லாம் ஆக்சுவலா யாராவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா நான் பண்ணிருக்கேன். சரி ஓகே நீ பண்ணிருக்க, நீ பண்ணன்றதுனால எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட சின்ன ஸ்டோரி வந்து நான் சொல்றேன். என்னோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ரகுன்றவர், அவருக்கு வந்து 8 years of எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்ப சொல்ல முக்காவாசி விஷயத்துல நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட இருந்து நான் வந்துட்டு அவருக்கு டிராவல் பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட வந்து ரெஸ்யூமே ரிவ்யூ பண்றதுல இருந்து எப்படி நெகோஷியேட் பண்ணணும்ன்றதுல இருந்து உண்மையாலே நான் வந்து இது எல்லாத்தையும் அவர்கிட்ட வந்து பேசியிருந்தேன். கடைசியா அவர் லேண்ட் ஆன ஆஃபர் பாத்தீங்கன்னா 42 LPA, அவரோட இனிஷியல் சேலரி பாத்தீங்கன்னா 16 LPA இருந்துச்சு. அண்ட் தென் ஒன் ஆஃப் த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட வணக்கம் டிஎஸ்சில படிக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அட்டென்ட் பண்ணிருக்காரு, ரிஜெக்ட் ஆகுது. ஈவன் ஜோல வந்துட்டு ஒரு 3 தடவை வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு நாள் ரேண்டமா எனக்கு கால் பண்றாரு. நான் அவருக்கு வந்து ரெஸ்யூமே ரிவ்யூ பண்ணது எல்லாமே எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் ரேண்டமா கால் பண்ணிட்டு ப்ரோ இந்த மாதிரி வந்து எனக்கு ஆஃபர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆஃபர் ப்ரோ அப்படின்னு கேட்டப்போ திடீர்னு சொல்றாரு, ப்ரோ நான் 16 LPA ப்ரோ, ஒரு ஃப்ரெஷரா 16 LPA வாங்குறாங்க, அதுவும் சென்னையில. ஓகேங்களா? சோ இட் இஸ் பாசிபிள். நான் இப்ப சொன்ன எல்லாத்தையுமே ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் தென் பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து TCSல 4 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கம்ஃபர்டபுளான சேலரி தான், ஒரு போரிங்கான ஒரு டீம்னு வச்சுக்கோங்களேன். போவாங்க, ஜாலியா இருப்பாங்க, வீட்டுக்கு வந்துறாங்க, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நீங்க என்ன பண்றீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு பாக்குறப்ப ஃபுல்லா யூடியூப் ரேண்டமா பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் எல்லாமே நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் உட்காந்து இப்படிதான் நீங்க படிக்கணும், இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இப்படி வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ரோட் மேப் கொடுத்துட்டு நான் வந்துட்டு அவங்களுக்கு மென்டார் பண்றேன். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ரேசர் பேல 26 lakhsக்கு ஆஃபர் வாங்கி உள்ள போயிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன பர்சன் வந்துட்டு ஒரு நல்ல காலேஜ்ல படிச்சிருக்காரு. இவங்களோட காலேஜ் பேரு
எனக்கே அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து கேள்விப்படுறேன். ஸோ அவங்களால பார்த்தீங்கன்னா 26 LPAக்கு ஈஸியாக வந்து போக முடிஞ்சுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரேண்டமாக ஒருத்தர் வந்து கால் பண்ணுறாரு, ப்ரோ இந்த மாதிரி வந்து நான் பேப்பர் போட்டேன், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் எனக்கு இன்டர்வியூ போகுது, நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த டைமில் தான் ஒரு மென்டாராக என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு. எனக்கு தெரியாத விஷயம்லாம் என்னோட கனெக்ஷன் அங்கே ஆக்சுவலாக ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் ஒர்க் பண்ணுற கனெக்ஷன் கிட்டலாம் நான் கேட்டு வந்து சொல்கிறேன். சரி ஓகே ப்ரோ இந்த மாதிரி வந்து படிங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்னன்னா அவர் சொன்னது அந்த ஆஃபர் வாங்கினது, அந்த சேலரி, அது வந்து பெருசாக சொல்ல. அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னப்பயே, ப்ரோ நான் இங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன் ப்ரோ, என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், அதுவும் மேக்ஸ் அவுட்டான மேக் புக் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் வந்துட்டு மேக் புக்லாம் யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு கனவு தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஃபேண்டசைஸ் பண்ணுற ரொம்ப ட்ரீம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க விஷயம்லாம் ஒரு கம்பெனியில் ஒரு நார்மலான ஒரு விஷயம். முதல் டே நீங்கள் ஜாயின் பண்ணோடனே உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து மேக் புக் கொடுப்பாங்க. ஸோ தட் வாஸ் வெரி எப்படி சொல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டோரின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன காமனாக பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யாருமே அவுட்லேயர்ஸ் கிடையாது. இவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பயங்கரமான ஒரு டேலண்ட்டு, இல்லைனா வந்து எலைட்டான ஒரு காலேஜில் தான் படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே நார்மலாக தான் இருக்காங்க, நார்மலாக சர்வீஸ் பேஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இல்லைனா வந்து ஒரு நார்மலான ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அப்படிதான் இருந்திருக்கு. ஆனால் அந்த ப்ராப்பர் மென்டார்ஷிப்னு ஒன்று அவங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, அது வந்து அவங்களோட லைஃபே அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து தூக்கி போட்டிருக்கு. இது வந்து நான் இப்போ சொன்னது வந்து ஒரு கவுண்ட், ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் தான். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. கீழே வந்து நான் வணக்கம் டிஎஸோட சைட் வந்து கொடுக்குறேன். அதில் பீப்புள் அவங்களே உருகி எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி ப்ரோ நீங்க வந்ததுனால இது மாறிச்சு, இந்த மாதிரி நான் வந்து திங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தட் இஸ் வாட் வி டூ இன் வணக்கம் டிஎஸ். சரி இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு வீடியோ பேசியிருந்தாலும் இது வந்து ஒரு சின்ன பார்ட் ஆஃப் வாட் வி டூ இன் வணக்கம் டிஎஸ். சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்ல நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன், அது வந்து உங்ககிட்டயே பேசின மாதிரி வந்து இருந்திருக்கும். நீங்க உங்களோட லைஃபே சேஞ்ச் பண்றதுக்கு தேவையான மோஸ்ட் ஆஃப் த அட்வைசஸ், மோஸ்ட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை தயவு செஞ்சு எல்லாத்தையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அண்ட் if you achieve something, I'll be very very proud of you. ஆனால் இந்த லென்த் வரைக்குமே நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா, அண்ட் தீஸ் செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்களா, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த பீப்புள் இருக்காங்களே, அவங்க தான் வந்துட்டு உண்மையாலே கேப்பபிளான பீப்புள். ஏன்னா அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் ப்ராப்பராக இருந்திருக்கு. எண்டிங் வரைக்கும் என்னென்னலாம் வந்துட்டு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ரெஸ்யூமே ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இல்லை எனக்கு வந்து லிங்க்டின் ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ போய் பாருங்கள். பை.